Please turn your Bibles with me to 1 Samuel chapter 17 and verse 50. வேத புஸ்தகத்தை என்னோடு கூட 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துடைய 50ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். David prevailed over the Philistine with just the sling and the stone. He struck down the Philistine and killed him. David did not even have a sword in his hand. இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. எல்லாரும் என்னோட திருப்பி சொல்லுங்க. மேற்கொண்டு மடங்கடித்து கொன்று போட்டான். Okay, today we are going to learn about facing the giants of life. வாழ்க்கையிலே ராட்சசர்களை சந்திக்கிறது என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு நான் செய்தி கொடுக்க போகிறேன். It's very interesting because God did not choose a seasoned warrior, an experienced king to face the giant, but God chose a little boy, a shepherd boy, out of the sheep cote and took him to face the mighty giant called Goliath. கோலியாத் என்று சொல்லுகிற ராட்சசனை சந்திக்கும்படி ஆண்டவராகிய தேவன் ஒரு யுத்தத்திலே பழக்கப்பட்ட ஒரு யுத்த வீரனையோ நன்றாக யுத்தம் செய்யக்கூடிய ஒருவனையோ தெரிந்து கொள்ளாதபடி ஆட்டு மந்தைகளுக்கு பின்பாக திரிந்து கொண்டிருந்த ஒரு சிறு பையனை அந்த இடத்திலே கொண்டு வருகிறார். The most definitive moment in the life of David was his victory over Goliath. இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த ஒரு நிகழ்ச்சி இருக்குமானால் அது கோலியாத் என்ற ராட்சசனை அவன் ஜெயித்த அந்த சம்பவம் தான். This was one instance where David was able to go from obscurity to the open forum. இதுவரையிலே மறைவான இடத்திலே இருந்த அந்த தாவீது வெளியரங்கமாக மற்றவருடைய பார்வைக்குரிய மகனாக மாறினது இந்த நிகழ்ச்சிக்கு பின்புதான். A moment in which a fairly unknown shepherd boy in a small village was capturing the attention of the national scene. இதுவரையிலே யாராலும் அறிவிக்கப்படாத, இதுவரையிலே யாராலும் கண்டுகொள்ளப்படாமல் இருந்த ஒரு சிறு பையன் இப்பொழுது ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக புகழ் பெற்ற ஒருவனாக மாறுகிற ஒரு நிகழ்ச்சி இப்பொழுதுதான் நடைபெறுகிறது. This single event in the life of David made him to rise above his family and above his peers and his nation, even the very king of the land, and be exalted towards kingship. இந்த ஒரு சிறு நிகழ்ச்சியின் மூலமாக இந்த தாவீது தன்னுடைய குடும்பத்தின் நபர்களை காட்டிலும் தேசத்தில் உள்ள மற்றவர்களை காட்டிலும் இன்னும் சொல்ல போனால் அந்த தேசத்துடைய ராஜாவை காட்டிலும் ஒரு மேன்மை உடையவனாக மாறுகிறான். But there was a price to pay. ஆனால் இதை அவன் அடைவதற்கு கொடுக்க வேண்டிய விலை ஒன்று இருந்தது. The price was to face a mighty giant. அவன் கொடுத்த விலை என்ன? ஒரு பெரிய ராட்சசனை அவன் எதிர்கொள்ள வேண்டியவனாய் இருந்தான். I truly believe that God has prepared exaltation for all of us. நாம் எல்லோருக்குமே தேவனாகிய கர்த்தர் வாழ்க்கையிலே உயர்வை வைத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். But none of these victories are going to come to us if we don't agree to face giants in life. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டிய வெற்றி இந்த ராட்சசர்களை நாம் சந்திக்காவிட்டால் நமக்கு கிடைக்க போகிறதில்லை. Without a war there is no winning. நீங்கள் ஒரு போரிலே ஈடுபடாவிட்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறதில்லை. Without a competition there is no awarding. நீங்கள் போட்டியிலே பங்கு பெறாவிட்டால் உங்களுக்கு போட்டியிலே வெற்றி பெற்று பரிசுகளை பெறப் போகிறதில்லை. Without a fight there are no medals. நீங்கள் ஒரு போட்டியிலே கலந்து கொண்டு அங்கே ஜெயிக்காவிட்டால் உங்களுக்கு யாரும் பதக்கங்களை வழங்க போகிறதில்லை. So this is something very integral and important, that we have to face giants in life in order to win a war. நாம் யுத்தத்திலே ஜெயிக்க வேண்டுமானால், அதற்குரிய பரிசுகளை பெற வேண்டுமானால், நாம் வெற்றியுள்ள நபராய் மாற வேண்டுமானால் வாழ்க்கையிலே ராட்சசர்களை சந்தித்தே ஆக வேண்டும். All the glory would come upon us only when we agree to face mighty giants. நாம் இப்படிப்பட்ட ராட்சசர்களை சந்திக்கிறதற்குள்ள விருப்பத்தை இருப்போமானால் மாத்திரமே அதற்கு பின்பாக வர வேண்டிய வெற்றி நமக்கு வந்து சேரும். What I'm saying is not that we are going to face physical giants like Goliath after you leave the service. இப்பொழுது நீங்க இந்த ஆலயத்தை விட்டு போனதுக்கு முன்பாக
அங்க வாசல்ல அங்க கோலியாத்த போல ஒரு ராட்சசன் இருக்கிறாருன்னு நான் சொல்ல வரல. I'm saying there are situations in life that look like giants before us, we have to face and overcome. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எதிர்பாராத விதமாக பெரியதான ஒரு ராட்சசத்தனமான பிரச்சனைகள் இருக்கலாம். How to identify a giant? ஒரு ராட்சசனை நாம் எப்படி அடையாளம் காண்பது? How can we define a giant? இவன் ஒரு ராட்சசன், இந்த பிரச்சனை ஒரு ராட்சச பிரச்சனை என்று நாம் எப்படி அடையாளம் காண முடியும்? There are three characteristics. அது ஒரு ராட்சதமான காரியத்துக்கு மூன்று விதமான குணாதிசயங்கள் If இருக்கும். you read 1 Samuel chapter 17 and verse 4, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துடைய 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், the Bible says about Goliath that he was over 9 feet tall. அங்கே கோலியாத்தை குறித்து அவனை குறித்து பேசும் பொழுது அவன் 6 முழமும் 1 ஜானும் உயரம் உள்ளவன் என்று That சொல்லப்பட்டிருக்கிறது. is equal to about 9 feet in our measurement. இன்றைக்கு நம்முடைய அளவுகோலின்படி பார்ப்போமானா அவன் கிட்டத்தட்ட 9 அடி மனுஷனா இருக்கிறான். Thought number 1, முதலாவது காரியத்தை சொல்லுகிறேன். giants are identified by their formidableness in stature. அவர்களுடைய உயரத்தை அல்லது அவர்களுடைய பிரமாண்டமான தோற்றத்தை கொண்டு நாம் அதை அடையாளப்படுத்தி விடலாம். They are so formidable, you cannot miss them, you cannot ignore them. They are so huge, their personality is so overwhelming and overbearing. அப்படிப்பட்ட பிரச்சனையானது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனாலே உங்கள் பார்வைக்கு தென்படாமலோ நீங்கள் இது வேண்டாம் என்று ஒதுக்கிவிடவோ முடியாதபடி உங்களுக்கு முன்பாக அதனுடைய உயரத்தை பார்த்து அவ்வளவு பெரிதாக அது நிற்கும். Now let me explain something like this. இதை குறித்து நான் ஒரு காரியத்தை விளங்கப்படுத்த விரும்புகிறேன். For someone to become a giant, you cannot go to a college and become a giant. நான் ஒரு ராட்சசனா ஆக போறேன், அதனால ஒரு காலேஜ்ல போய் படிச்சு நான் ராட்சசனா மாற போறேன்னு யாரும் சொல்ல முடியாது. No, it does not depend on your education. நீங்கள் உங்களுடைய கல்வியினாலே ராட்சசனாய் மாற போகிறதில்லை. To become a giant does not happen by self effort. நீங்கள் சுய முயற்சியினாலும் ஒரு ராட்சசனாக மாறிவிட முடியாது. If somebody is a giant, it is actually endowed by God. That is how you are made, that is how you are created without any self effort. நீங்கள் எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் தேவன் அப்படி உருவாக்கி இருக்கிறபடியினாலே நீங்கள் ராட்சசராய் உருவாகி விட்டீர்கள். Now this is how some of the people we will meet in our life. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிற சில நபர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். They are naturally gifted and endowed to do something so easily which will be far more difficult for us to do. நாம் கஷ்டப்பட்டு எவ்வளவோ சிரமம் எடுத்தும் செய்ய முடியாத காரியங்களை இப்படிப்பட்ட ராட்சசர்கள் மிக இலகுவாக இயற்கையாகவே செய்துவிட்டு போய்விடுவார்கள். It is actually those gifts, those talents, those abilities are inherited by birth. அவர்கள் தங்களுடைய பிறப்பில் இருந்தே இப்படிப்பட்ட அவருடைய திறமைகளை அவர்களுக்குள்ளே கொண்டிருக்கிறவர்களாய் இருப்பார்கள். This is a perfect gift from God, that's all. இது தேவனிடத்திலிருந்து அவர்களுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு பரிபூர்ணமான நன்மை. For example, the height we have, the skin tone we have, the voice we have, the strength we have, we cannot attribute it to ourselves or our parents. It is simply a gift from God. நம்முடைய சரீரத்துடைய வளர்ச்சியாக இருக்கலாம், நம்முடைய நிறமாக இருக்கலாம், நம்முடைய குரல் வளமாக இருக்கலாம், இவையெல்லாம் நம்ம தேவன் நமக்காக நம்முடைய பெற்றோர் மூலமாய் கொடுத்தது. You know, it is God who gives it to us. இதை தேவனே நமக்கு கொடுக்கிறார். And these are the kind of people who are naturally endowed with great gifts that you cannot match with them. இவர்கள் இப்படிப்பட்ட திறமைகள் இயற்கையிலே அவர்களுக்கு அமைந்திருக்கிறதுனாலே நாம் அவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்க கூட முடியாத அளவில் இருப்போம். Some people are naturally by birth they are very wealthy. சில ஆட்களை பார்க்கும்போது பிறப்பில் இருந்தே அவர்கள் நல்ல ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். Some people by birth they are extremely smart. சில ஆட்களை பார்க்கும்போது அவங்க அறிவில் அவங்களுடைய பிறப்பில் இருந்தே நல்ல அறிவு திறமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். By birth they carry around a very strong personality. அவர்களுடைய ஆழ்தன்மையை பார்க்கும்போது பிறப்பில் இருந்தே நல்ல வசீகரமான ஆழ்தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். You don't have to train them, you don't have to teach them, you don't have to coach them. That's how they are. அவர்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை, பயிற்சி கொடுக்க வேண்டியதில்லை, இயற்கையாகவே இந்த காரியங்கள் அவர்களுக்குள்ளே அமைந்திருக்கிறது. That is how Goliath was. இந்த கோலியாத் என்பவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான். Number 2, இரண்டாவது, Goliath was not only formidable in stature, he was also fierce in strength. அவனை பார்க்கிற பொழுது உயரமான மனிதனாக இருந்தான் என்பது மாத்திரமல்ல, அவன் பார்க்கும் பொழுது ஒரு பயங்கரம் உள்ளவனாக, ஒரு வலிமை உள்ள மனிதனாகவும் இருக்கிறான். Now this is something he actually trained himself to be.
இந்த வலிமை என்று சொல்லுவது அவன் தன்னை பழக்கப்படுத்தி கொண்டதினாலே, அவன் சில முயற்சிகளை எடுத்ததினாலே அவனுக்கு வந்தது. Goliath was not only basically defined by height, but by his extreme professionalism in warfare. இந்த கோலியாத்தை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது அவனுடைய உயரத்தை மாத்திரம் சொல்லவில்லை, அவன் யுத்தத்திலே ஒரு வல்லமை உள்ளவன், யுத்தம் செய்வதற்கு திறமை உள்ளவன் என்றும் சொல்லுகிறது. If you read verse 5 to 7, நீங்கள் 5ஆம் வசனத்திலிருந்து 7 வரை உள்ள வசனங்களை நாம் படிப்போமானால், you see what he is wearing and carrying with him. அவன் இந்த யுத்தத்துக்கு போகும் பொழுது என்னவெல்லாம் தரித்திருக்கிறான், என்னவெல்லாம் கொண்டு போகிறான் என்று நம்மாலே படிக்க முடியும். It talks about a brass helmet on his head. அவனுடைய தலையின் மேலே வெண்கலத்தினாலான சீராவை போட்டிருக்கிறான். He was armed with a coat of maul. அவன் அங்கே போர் கவசத்தை தரித்துக் கொண்டிருக்கிறான். And he was having greaves of brass upon his legs. அவனுடைய கால்களிலே வெண்கல கவசம் இருக்கிறது. A target of brass between his shoulders. அவனுடைய தோள்களின் மேலே வெண்கலத்தினுடைய கேடகம் இருக்கிறது. And he had a huge spear. அவனுடைய ஈட்டி மகா பெரிய ஈட்டியாக இருக்கிறது. And there was also someone who carried his shield. அதோடு கூட அவனுக்கு முன்பாக பரிசை பிடிக்கிற ஒருவனும் வருகிறான். Now you look at all these accessories or equipments. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவன் வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்கிற பொழுது, This is no child's play. இது ஏதோ சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டு அல்ல. These kind of equipments, these kind of heavy gear and machinery is used only by trained professionals. யாரெல்லாம் இந்த படைகளிலே பயிற்சி பெற்று யுத்த பயிற்சி எடுத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட யுத்த வீரர்கள் மாத்திரமே இப்படிப்பட்ட ஆயுதங்களை தரித்துக் கொள்ள முடியும், கையாள முடியும். This heavy armor no ordinary soldier can carry, but it is only able to be carried by professionally highly trained soldier like Goliath. ஒரு சாதாரண போர் வீரன் கூட இப்படிப்பட்ட ஆடைகளை தரித்துக் கொண்டு போரிட முடியாது. ஆனால் இங்கே கோலியாத் என்பவன் அதற்குரிய பயிற்சி எடுத்தவனாக பல காலம் இதிலே தேறின ஒரு நபராக அவன் இருக்கிறதுனாலே அதையெல்லாம் தரித்துக் கொண்டு யுத்த களத்தில் நிற்கிறான். Sometimes when you look at in the exterior, it can look very simple, but you handle it, you know it's very very difficult to handle. நம்ம வெளியில இருந்து பார்த்தா இதெல்லாம் ரொம்ப இது நம்மளும் போட்டுக்கலாம் போல தோணும். ஆனா அதை உண்மையாகவே போட்டு பார்க்கும் பொழுது அதனுடைய பிரச்சனை என்னன்னு நமக்கு விளங்கும். For example, when you go to a sports field, when they have this something called shot put, have you seen that? நீங்க பாத்தீங்கன்னா அந்த குண்டெறிதல் போட்டியில நம்ம அத்லீட் பார்த்தா குண்டெறிதல் போட்டுன்னு ஒரு குண்டு இருக்கும். It looks like a small ball. அதை பார்த்தா ஏதோ ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும். Try carrying it. அதை ஒரு நாளைக்கு எடுத்து பாருங்க. And try swinging it. அதை எடுத்து வீசி தான் பாருங்களேன். On video, it will look like it's very easy. நம்ம வீடியோல பார்க்கும்போது எல்லாருமே தானே வீசலாம், நம்மளும் வீசிடலாம் போல தோணும். என்ன இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறான், இவ்வளோ கூட போக மாட்டேங்குது, என்ன இவ்வளோ கம்மியாக போகிறான், தூக்கி வீசி பாருங்களேன், 2 நாளே கை தூக்க முடியாது, மசாஜ் பண்ணணும் கையை. You look at this basketball. நீங்க பாஸ்கெட் பால் பாருங்க. It look like just orange, very colorful, nice ball. அந்த கூடைப்பந்தை பார்க்கும்போது ஆரஞ்சு கலர்ல பார்க்க அழகா தான் இருக்குது. Have you handled it? அதை ஒரு நாளைக்கு விளையாடி பார்த்துருக்கீங்களா? கையெல்லாம் காப்பு அடிச்சிடும். It's very heavy. அது பாரமானது. But these professionals, they handle it with ease. ஆனா அதிலே பழக்கப்பட்டவர்கள் அதை கையாளும் பொழுது மிக இலகுவாக லாகவமாக கையாளுகிறார்கள். They spin that ball in one finger. அவர்கள் அந்த பாலை சுத்தி விட்டு ஒரு விரல்ல சுத்திட்டு இருப்பாங்க. You try that. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. Your finger will need an operation. உங்க கைக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டி வரும் விரலுக்கு. Look at the armor this man carries. It tells what kind of a professional warrior he was. இந்த கோலியாத் அணிந்திருக்கிற ஆடைகளை வைத்து அவன் யுத்தத்திலே எவ்வளவு சமர்த்தன் என்பதை நம்மால கண்டுபிடிக்க முடியும். And you know, that is how he stood before David. அவன் தாவீதுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒருவனாக தான் நிற்கிறான். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Sometime we will face professional, highly educated, highly talented, highly trained, cream of the crop in our office, in our schools, in our colleges, in our workplaces, in ministry, name what? நம்முடைய ஊழியத்திலும் சரி, நம்முடைய பாடசாலைகளிலும் சரி, நம்முடைய கல்லூரிகளிலும் சரி, நாம் வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் சரி, நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட தொழில் திறமையிலே எல்லாவற்றிலும் மேம்பட்ட ஒருவராக அங்கே இருப்பார். அவர் நமக்கு முன்பாக ஒரு ராட்சசனாக இருப்பார். Sometime when you stand before them, you look very very little.
அவர்களுக்கு முன்பாக நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது முன்பாக நிற்கும் பொழுது நம்ம மிக மிக சிறியவர்களாக உணர்வோம். The third character of a giant. ஒரு ராட்சசனுக்கு இருக்கக்கூடிய மூன்றாவது குணாதிசயத்தை பார்த்தால் Same chapter verse 8. அதே அதிகாரத்துடைய 8வது வசனத்தை கவனிப்பீர்களானால், The last part he says, choose a man for you and let him come down to me and fight with me. அந்த கடைசி பகுதியை பாருங்கள். உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். This is not a word that a regular soldier will say. ஒரு சாதாரணமான போர் வீரன் பேசுகிற வார்த்தைகள் அல்ல இது. See, there are so many people who are willing to join in the armed forces. அநேகர் இந்த ராணுவ படைகளிலே சேர்வதற்கு விருப்பமுள்ள நபர்களாய் சேர்வார்கள். And in what idea do they go there? அவங்க என்ன எண்ணத்தோடு கூட இந்த போருக்கு அல்லது இந்த ராணுவ பயிற்சிக்கு போகிறார்கள்? In case there is a war with Pakistan, இப்போது பாகிஸ்தானோடு கூட ஒரு போர் வந்துவிட்டால் at least 100,000 troops will go and fight. குறைஞ்சபட்சம் 1,00,000 போர் வீரர்களாக அது போய் அங்கே சண்டை போடுவார்கள். And we will be one among the 1 lakh. அந்த 1,00,000ல நான் ஒரு ஆளா இருப்பேன். We can go and hide somewhere if we can't do anything. இப்போ நம்ம ஒருவேளை அங்க போகாட்டி நம்ம ஓரமாவது இருந்துக்கலாம். But giants don't go in a company, they don't go in a crowd, they don't go in a band, they don't go in an army. ஆனால் ராட்சசர்களை பார்க்கும் பொழுது ஒரு கூட்டத்தோடோ ஒரு குழுவோடோ ஒரு படை அணியோடோ அவர்கள் போகிறதில்லை. They don't need anybody's assistance, anybody's help. அவர்களுக்கு எந்த உதவியும் ஒத்தாசையும் யாரிடமிருந்து தேவையும் இல்லை. They will stand their own ground and go and fight alone. அவர்கள் தாங்களே தனி ஒருவனாக நின்று அந்த யுத்தத்தை செய்ய வல்லவர்களாய் இருப்பார்கள். They will not be scared to become the target. அவர்கள் ஒருவேளை அவர்களே இலக்காக மாற வேண்டுமானாலும் அதை குறித்தும் அவர்கள் கவலைப்படுகிறதில்லை. They say, I am the only one, you come as one on one. நான் இங்க தான் இருக்கிறேன், என்னோடு ஒருவனாக சண்டை போட ஒருவன் இருந்தால் நீ வா. Death or life, let's face together. வாழ்வோ சாவோ நானும் நீயும் மோதி பார்க்கலாம் வா. These are the kind of people sometimes we will meet. இப்படிப்பட்டவர்களை தான் நம்முடைய வாழ்க்கையிலே பல வேளையில் நாம் சந்திக்க Sometimes they will not be in a crowd, in a company, in an army. They will be one person you cannot handle. அவர்கள் கூட்டமாயோ குழுவாயோ வரப்போகிறதில்லை, தனியொருவராய் வருவார்கள். அப்பொழுது கூட நமக்கு அவர்களை சமாளிப்பது கடினமாக இருக்கும். ஒரு ஆளை சமாளிக்க முடியாது. நம்ம பெரிய படையெல்லாம் துரத்தி இருப்போம், ஒரு ஆளை ஒன்றும் பண்ண முடியல. பாஸ்டர் பயங்கரமான ஆளா இருக்கார். You know, that kind of giant was Goliath before David, the little boy. அந்த தாவீது என்று சொல்லுகிற சிறு பையனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட நிலையிலே தான் கோலியாத் என்கிற அந்த ராட்சசன் நிற்கிறான். Among the hundreds and thousands of people in Israel, God chose this one little boy to stand before a giant who was formidable in stature, fierce in strength, and went to fight as a solo. இந்த இஸ்ரவேலிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தும் அவர்கள் மத்தியிலே இருந்து இப்படிப்பட்ட ராட்சசனுக்கு முன்பாக மகா உயரமாய் இருக்கிற யுத்தத்திலே சமர்த்தனாய் இருக்கிற தனி ஒருவனாய் வென்றெடுக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு முன்பாக தாவீதை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அனுப்பினார். And the amazing thing is, இதிலே ஆச்சரியம் என்னவென்றால், even though he went alone to fight solo with this man, அவன் இந்த மனிதனோடு தனியொருவனாக யுத்தம் செய்ய போனாலுமே கூட the end was victory. முடிவிலே ஜெயம் எடுத்தவன் தாவீதுதான். Hallelujah. Hallelujah. The end was such great grandeur and glory. அவனுடைய முடிவு, அவன் எடுத்த ஜெயம் மகா பெரிய வெற்றியும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியை உண்டாகிற வெற்றியுமா இருந்தது. This morning, by the grace of God, I want to open up the scriptures and show you how to face the giants we will come across in life. இன்றைக்கு வேத பகுதியிலிருந்து நாம் வாசித்த இந்த வேத பக்கங்களிலே இருந்து எப்படி நாம் ராட்சசர்களை சந்திக்க வேண்டும் என்ற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Now the giant in your life for some of you may be finances. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற இந்த ராட்சசன் பணப்பிரச்சனையா இருக்கலாம். It can be a family problem. சிலருக்கு அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். For some people it can be a personal issue. வேறு சிலருக்கு இது தனிப்பட்ட முறையிலான அவர்களுடைய சொந்த பிரச்சனையா For இருக்கலாம். some people it can be a spiritual problem. இன்னும் சிலருக்கு இது ஆவிக்குரிய ஒரு போராட்டமா இருக்கலாம். But whatever it is, if God is taking us to the battle, the victory is the Lord's. ஆனால் என்ன நடந்தாலும் நம்மை யுத்தத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறவர் கர்த்தர். அந்த யுத்தத்திலே நமக்கு ஜெயம் கொடுக்க போறவரும் கர்த்தர் தான். Hallelujah. Hallelujah. Father Brahman used to sing, தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வேன். சொல்லுங்க, நான் வெற்றி பவனியில் இருப்பேன். Amen. Hallelujah. Hallelujah. தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். Amen.
The God of David is ours. And how to take on giants. இந்த எதிர்கொள்ள வேண்டுமானால், இந்த ராட்சசர்களை எதிர்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 Samuel 17:26. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். And the Bible says, David spake to the men that stood by him and said, what shall be done to the man that kills this Philistine and takes away the reproach from Israel? அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? What shall be done? அவனுக்கு என்ன செய்யப்படும்? Now watch me closely. என்னை தயவு செய்து கவனமாய் கவனியுங்கள். Thought number 1. முதலாவது காரியத்தை In சொல்லுகிறேன். order to take on giants, stay focused on the prize. முதலாவது, நீங்கள் இந்த ராட்சசனை வெற்றி கொள்ள வேண்டுமானால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கிடைக்க போகும் பரிசின் மீது கவனம் வையுங்கள். Stay focused on the prize. முடிவிலே உங்களுக்கு என்ன பரிசு கிடைக்க போறதோ அந்த பரிசின் மேலே உங்களுடைய கவனத்தை வைங்க. Now it's the same giant. அங்க அதே ராட்சசன் தான் நிக்கிறான். Two groups of people saw the giant. அந்த ரெண்டு விதமான கூட்டத்தார் இப்பொழுது இந்த ராட்சசனை பார்க்கிறார்கள். David, when he looked at the giant, he saw the prize, what he will get after bringing down the giant. இந்த ராட்சசனை வீழ்த்தி விட்டால் எனக்கு என்ன பரிசு கிடைக்கும் என்ற கவனத்தோடு கூட தாவீது நிற்கிறான். But the rest of Israel looked at the giant and counted the problems. ஆனால் மற்றவர்கள், இந்த இஸ்ரவேலுடைய மற்ற கூட்டத்தாரோ இந்த ராட்சசனை பார்க்கிறார்கள், அவனாலே உருவாகிற பிரச்சனையை தான் பார்க்கிறார்கள். A winner does not look at problems, a winner looks at the prize. ஒரு வெற்றியாளனாய் மாறுகிறவன் பிரச்சனைகளை அல்ல, அவனுக்கு கிடைக்க போகிற பரிசை மாத்திரமே பார்ப்பான். Hallelujah. Hallelujah. The more you constantly focus on problems, you are doomed for failure. நீங்கள் எவ்வளவு தூரம் பிரச்சனைகளை பற்றியே பேசி பேசி அதையே பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ தோல்வி நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து But if you look at the prize that will come out of that victory, you will win in the end. நீங்கள் வென்ற பிறகு எனக்கு இப்படிப்பட்ட பரிசு வைத்திருக்கிறது என்பதிலே கவனம் வைப்பீர்களானால் வெற்றியை உங்களது ஆக்கிக் கொள்ள முடியும். When everybody was discussing about the problems that Goliath brought, David saw an opportunity in Goliath. பாருங்க, எல்லாருமே இந்த பிரச்சனையை குறித்து, கோலியாத்தால வந்த பிரச்சனையை குறித்து பேசும் பொழுது தாவீது தான் வெற்றி பெற, பரிசு பெற இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்பதாய் பார்த்தார். He said, my goodness, this man comes here, now he must come with a prize. So what is the prize I can get if I can win him? ஓ, நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், இங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, இதன் மூலமா எனக்கு ஒரு பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த பரிசு என்ன? அவன் கவனம் அங்கதான் இருக்கு. Now we have a choice. இப்போது நமக்கு முன்பாக ஒரு தேர்ந்தெடுப்பு இருக்கிறது. You can be focused on problems, நீங்கள் பிரச்சனையை பார்க்கலாம், or you can be focused on the prize. அல்லது அதன் முடிவிலே உண்டாயிருக்கக்கூடிய பரிசுகளை நீங்கள் பார்க்கலாம். Great men of God never talked about problems, they talked about the prize. பெரிய தேவனுடைய மனிதர்கள் பிரச்சனை அல்ல, பிரச்சனையின் முடிவிலே இருக்கிற பரிசுகளை மாத்திரமே பார்த்தார்கள். 2 Timothy chapter 4 verse 7 and 8. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை கவனிப்பீர்களானால், The Bible says, I have fought a good fight, I have finished my course, I have kept the faith. Henceforth there is laid for me a crown of righteousness which the Lord will give me. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Paul, how could you find the strength to fight that good fight? அருமையான பவுலே, இந்த நல்ல போராட்டத்தை போராடுகிற சக்தி, பலம் உமக்கு எங்கிருந்து வந்தது? He will say, அவர் சொல்லுவார், I saw the prize of the high calling. தேவனாகிய கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறதான பரிசை என் கண்கள் பார்த்தது. Philippians 3:13 to 14. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்களை கவனித்தால், There the apostle Paul says, I don't count myself to be apprehended, but one thing I do, forgetting things that are behind, I reach forth to things that are before, I press toward the mark of the prize of the high calling of Jesus Christ. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். Did you notice the word prize? அங்கே லக்கை நோக்கிய பரிசு பொருளுக்காக என்று அவர் சொல்லுகிறார். Paul was constantly focused on the prize.
அங்கே தொடர்ந்து அவருக்கு என்ன பந்தய பொருளான பரிசு வைக்கப்பட்டிருக்கிறதோ அதையே அவர் பார்க்கிறார். Now Paul's life was not a comfortable life. இந்த பவுலுடைய வாழ்க்கை ஒரு சௌகரியமான வாழ்க்கையாக இருக்கவில்லை. If you read Acts chapter 20 verses 22 to 24, நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 22 இலிருந்து 24 வரை உள்ள வசனங்களை படித்தால், there apostle Paul says, wherever I go the Holy Spirit is declaring explicitly that I have got problems, I have got persecution, I have got jailing, I have got everything. பவுல் சொல்லுகிறார், நான் போகிற இடமெல்லாம் எனக்கு கட்டுக்களும் உபத்திரமும் வைத்திருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். Bonds are there, persecutions are there. நான் எங்கே போகிறேனோ அங்கே எனக்கு கட்டு இருக்கிறது, எனக்கு உபத்திரவம் இருக்கிறது. But he said, none of these things will move me. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார், இதை ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன். How? ஏன்? How could you be without worry? எப்படி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் பவுலே என்று அவரை கேட்டால், Because he was focused on the purpose for which Jesus called him. தேவன் அவரை என்ன அழைப்புக்காக அழைத்தாரோ அவருடைய முழு கவனம் அங்கேதான் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. You see, when your eyes are on the prize, நீங்கள் பரிசு பொருளின் மேலே உங்கள் கண்களை வைப்பீர்களானால், when your eyes are on the purpose, நீங்கள் அந்த நோக்கத்தின் மேலே உங்கள் கண்களை வைப்பீர்களானால், your problems will fade away and lose its strength. அந்த பிரச்சனைகள் அதனுடைய சக்தியை இழந்து போகும், அந்த பிரச்சனைகள் அதனுடைய நிறத்தையும் இழந்து போகும். 12 people went to spy the land of Canaan. கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி 12 நபர்கள் அனுப்பப்படுகிறார்கள். 12 people saw the same place, saw the same people. 12 நபர்களும் ஒரே இடத்தை பார்த்தார்கள், ஒரே நபர்களை பார்த்தார்கள். But 2 people came and said, yes, there are giants, yes, there are great people, but we can easily do it. ஆனால் அதிலே 2 பேர் சொன்னார்கள், ஆம், அங்கே பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள், அங்கே ராட்சச மனிதர்கள் இருக்கிறார்கள், நெடிய மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் நாம் இலகுவில் அவர்களை ஜெயிக்கலாம். Why? எப்படி? Because they saw the promise of God rather than the problems on the ground. காரணம் என்ன? அவர்கள் இப்பொழுது கண்களினால் காண்கிற பிரச்சனை அல்ல, தேவன் அருளின வாக்குத்தத்தத்தின் மேலே தங்களுடைய நம்பிக்கையை வைத்தார்கள். Hallelujah. Let me repeat. நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், if you focus your eyes on the promise of God rather than the problems on the ground, the promise of God will be fulfilled. நன்றாய் கவனித்து பாருங்கள், உங்களுடைய கண்களை கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேலே மாத்திரமே வைத்து பிரச்சனைகளை நீங்கள் கவனியாமல் விடுவீர்களானால் அவருடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். Hebrews 11:26. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துடைய 26வது வசனம். It talks about Moses. இது மோசேயை குறித்து பேசுகிறது. Moses, he was battling between leaving Egypt and joining with the Hebrews. இப்பொழுது இந்த மோசேக்கு முன்பாக ஒரு போராட்டம் இருக்கிறது. எகிப்தை விட வேண்டும், தன்னுடைய ஜனங்களோடு சேர வேண்டும். One side there is pleasure, other side there is problems. ஒரு பக்கத்திலே பார்க்கும் பொழுது சந்தோஷம் இருக்கிறது, இன்னொரு பக்கத்திலே பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் இருக்கிறது. But why was he able to go along with the people of God? இப்பொழுது தேவனுடைய மக்களோடு தான் நான் போக வேண்டும் என்ற தீர்மானத்தை அந்த மோசே எடுத்தார் என்றால் ஏன் அதை எடுக்கிறார்? The Bible explicitly says, for he had respect unto the recompense of the great reward. அவர் சொல்லுகிற பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம் அதிக பாக்கியம் என்று எண்ணி அவர் அங்கே போகிறார். He saw the recompense of the great reward. தேவனாகிய கர்த்தர் அவருக்கு வைத்திருக்கிற பாக்கியத்தின் மேலே அவர் தன்னுடைய கண்களை வைத்ததனால் பிரச்சனையை பார்க்காமல் அங்கே போனார். My dear brothers and sisters, no matter what kind of problems we face, don't look at the problems, look at the prize. அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் எந்த பிரச்சனைக்குரிய சூழ்நிலையில் இருந்தாலும் பிரச்சனையை நீங்கள் பார்க்க வேண்டாம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பற்றிக்கொள்ளுங்கள். Hallelujah. When you look at the problems, it will discourage you. When you look at the prize, it will encourage you. நீங்கள் எப்பொழுதெல்லாம் பிரச்சனையை பார்க்கிறீர்களோ அது உங்களை சோர்வுறச் செய்யும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுக்காக வைத்திருக்கிற பந்தய பொருளை பார்ப்பீர்களோ அது உங்களை உற்சாகம் அடைய செய்யும், உங்களை அதை நோக்கி ஓடச் செய்யும். Hallelujah. Hallelujah. Many years ago, there was a girl by the name of Miss Chadwick. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக சட்விக் என்று சொல்லுகிற ஒரு சகோதரி இருந்தாள். She was a very expert swimmer. அவள் நீச்சல்ல ரொம்ப திறமையாக நீந்தக்கூடிய ஒரு பெண். And she had swimmed across the English Channel many times. அவள் பல முறை இந்த ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்திருக்கிறாள். And she wanted to get into the Guinness Book of Records. அவள் ஒரு முறை தான் கின்னஸ் புக்கில் இடம்பெற வேண்டும், ஒரு சாதனையை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாள். And therefore she applied for it, and all the judges from Guinness Book they came.
அவள் இப்படியான சாதனையை செய்வதற்காக முயற்சித்த பொழுது அந்த கின்னஸ் புக்கில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதிகள் எல்லாம் வந்து விட்டார்கள். She had done it many times. அவள் பல முறையாக இதை செய்திருந்தாலும், And therefore she got into her swimsuit, and then the day was prepared and everything was ready, and she dived into the English Channel. அவள் அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் வந்திருந்த பொழுது நீச்சலுக்குரிய ஆடையை தரித்து கொண்டு அவர்களை சுற்றி வர ஆட்கள் இருக்கும் பொழுது இந்த ஆங்கில கால்வாயை நீந்தி கடக்கும் வண்ணமாக அந்த ஆங்கில கால்வாய்க்குள்ளே குதிக்கிறாள். And she began to make those quick strokes. அவள் தொடர்ந்து அந்த நீச்சல் பயிற்சி நிமித்தமாக எல்லா விதமான ஸ்ட்ரோக்கை உபயோகப்படுத்தி நீந்தி கொண்டு Very போகிறாள். quickly she was progressing. அவள் வேகமாக நீந்தி கொண்டிருக்கிறாள். And then the boats and all the people were there, they were constantly coming along with her. அவளுக்கு பின்பாக அங்கே பாதுகாப்புக்கு வந்த படகுகள், படம் பிடிக்க வந்த படகுகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. And at one point, after a long time of swimming, suddenly she felt completely exhausted. நீண்ட நேரம் அவள் நீந்தின பின்பு திடீரென்று அவளாலே நீந்த முடியாமல் ஒரு மூச்சு திணறல் உண்டாகிறது. Water was very cold. ஆனா தண்ணி அவ்வளவு குளிரான தண்ணியா இருக்கு. And therefore she began to cry at one point. அப்ப ஒரு கட்டம் வந்த உடனே அவ கதற ஆரம்பிச்சிட்டா. I cannot swim. இதுக்கு மேல என்னால நீந்த முடியலங்க. Please take me out of the water. என்ன தயவு செய்து இந்த தண்ணில இருந்து எடுத்துருங்க. And therefore because she said it, they tried their best, but then they pulled her out of the water. அவளை எப்படியோ சொல்லி பார்த்தாங்க, ஆனா அவ கேட்கல. அதனால கடைசி அவளை அந்த படகுல ஏத்திட்டாங்க. So once she was in the boat, இந்த படகுக்குள்ள ஏறின பின்பு they asked her, why were you not able to do it this time? அப்ப அவங்க கேட்டாங்க, இதுவரையில நீந்தினியே, ஏன் இன்னைக்கு உன்னால முடியாம போச்சுன்னு. There was a problem. அவ சொன்னா ஒரு பிரச்சனை இருக்குங்க. The problem was that morning the fog had descended on the water. அன்றைக்கு காலையில என்ன நடந்ததுன்னா அந்த தண்ணி மேல மூடு பனி வந்து மூடி விட்டது. And she said, I am not able to see the shore. இந்த மூடு பனி மூடினதுனால எனக்கு எதிரில் கரை எங்க இருக்குன்னு கண்ணால பார்க்க முடியல. And therefore I am not able to swim. அதனால என்னால இப்ப நீந்த முடியாம போயிடுச்சு. And they said, okay, just wait here. அப்ப அவசரம் சரி பரவாயில்ல, நீங்க படகுல உட்காரு. They were sitting in the boat. அந்த படகுல அவங்க உட்கார்ந்தாங்க. After the sun began to come up, the fog began to slowly go away. அங்க சூரியன் மேல வந்த உடனே அந்த மூடு பனி விலக ஆரம்பிச்சது. And to her biggest shock, she realized that she was just 20 feet away from the shore. அங்க அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. இன்னும் நீந்தி முடிக்க வேண்டிய தூரம் 20 அடி தான். She came for kilometers. எத்தனையோ கிலோமீட்டர் நீந்தி வந்துட்டாங்கங்க. Just 20 feet. இன்னும் பாக்கி இருக்கிறது 20 அடி தான். Why it became so difficult? ஏன் அந்த 20 அடியை அவளால நீந்த முடியாமல் போனது? When your eyes can't see the shore, your efforts will become all the more difficult. எதிர்கரை போய் சேர வேண்டிய கரையை கண்கள் பார்க்காத பொழுது உள்ளம் சோர்ந்து போனது. My dear brothers and sisters, அருமையான சகோதரனே சகோதரியே, you have to realize one truth. நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். When God brings your life into a problem and makes you stand before a giant, ஆண்டவராகிய தேவன் உங்களை ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக நடத்தி அந்த பிரச்சனையின் மத்தியிலே ராட்சசனுக்கு முன்பாக நிற்க வைப்பாரே ஆனால், never forget this truth. நீங்கள் இந்த உண்மையை தயவு செய்து மறந்து போகாதிருங்கள். After the war there is a victory crown. அந்த யுத்தத்துக்கு பின்பாக உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு பெரிய முடிசூட்டுகிற பரிசு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். God never arranges a problem without the prize. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு பரிசை நிர்ணயிக்காமல் பிரச்சனையை வைக்கிறதே இல்லை. So if a problem is coming to you, இப்ப பிரச்சனை உங்களுக்கு வருது, you should thank God. Lord, I thank you for the Goliath. ஆண்டவரே கோலியாத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you for the Goliath. ஆண்டவரே அந்த கோலியாத்துக்காக உமக்கு நன்றி. Why? ஏன்? Without the Goliath no prize. இந்த கோலியாத் மட்டும் இல்லைன்னா எனக்கு எங்க பரிசு கிடைக்க போகுது? So because of the Goliath, I am also becoming eligible for the prize. இந்த கோலியாத்தின் நிமித்தமாக பரிசுக்கு உரியவனாக தேர்ந்தெடுக்கிற தகுதி இப்பொழுது எனக்கு கிடைக்கிறது. So when the Goliath comes before you, உங்களுக்கு முன்பாக கோலியாத்துக்கள் நிற்கிற பொழுது, don't be trembling at the Goliath. நீங்கள் கோலியாத்தை பார்த்து நடுங்காதீர்கள். Look at what prize God has after this. தேவன் உங்களுக்காக இதற்கு பின்பாக வைத்திருக்கிறதான பரிசு என்ன என்பதை பாருங்கள். Hallelujah. Hallelujah. Many years ago I went to Brunei for ministry. நான் சில வருஷங்களுக்கு முன்பாக புரூனே என்று சொல்கிற நாட்டிற்கு ஊழியத்துக்காக போயிருந்தேன். Now my flight was Singapore Airlines and I had to travel from Chennai to Singapore in one flight and then change flights from Singapore to Brunei. நான் இங்கே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல போக வேண்டியதாக இருந்தது. இங்கே இருந்து சிங்கப்பூர் வரைக்கும் ஒரு பயணம்,
அதிலிருந்து சிங்கப்பூர்ல இருந்து ப்ரூனே வரைக்கும் 2வது முறை பயணம் செய்ய வேண்டும். Those days they used to give 2 boarding passes. முன்பெல்லாம் 2 போர்டிங் பாஸ் கொடுப்பார்கள். One boarding pass they will give in Chennai, and once you reach Singapore you have to go and get the boarding pass again. முதலாவது சென்னையில் இருந்து போகும்பொழுது சிங்கப்பூர் வரைக்கும் ஒரு போர்டிங் பாஸ், அந்த சிங்கப்பூர்ல இறங்கி அடுத்த ப்ரூனேக்கு போறதுக்கு இன்னொரு போர்டிங் பாஸ் வாங்க வேண்டும். So I reached Singapore. நான் சிங்கப்பூருக்கு போய் சேர்ந்தேன். That was like Singapore time, somewhere like 6 or 6:30 in the morning. காலை 6:30 மணி சிங்கப்பூர் நேரத்தில் அங்க போய் இறங்கினேன். And then I went to the Singapore Airlines counter to get the next flight, boarding pass, which would leave at 9:30. 9:30 மணிக்கு அங்க ப்ரூனேக்கு போகிற அந்த பயண சீட்டை, அந்த போர்டிங் பாஸை வாங்குறதுக்காக அந்த சிங்கப்பூர்ல இருக்கிற சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கவுண்டருக்கு நான் போனேன். And there was a sweet lady in the counter, and she said, "Sir, this flight is overbooked. Would you choose to travel by another flight?" அங்க போன பொழுது அங்கே இருந்த அந்த விமான பெண்மணி சொன்னா, ஐயா இப்போ இந்த ஃப்ளைட் வந்து நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க, அதுக்கு அடுத்தது இன்னொரு ஃப்ளைட் இருக்கு, நீங்க அதுல போறதுக்கு உங்களுக்கு விருப்பமான்னு கேட்டாங்க. And the next flight is at 1:30. அடுத்த ஃப்ளைட் 1:30 மணிக்குன்னு சொன்னாங்க. Would you like to travel? Do us a favor. நீங்க அதுல போகலாமே, போனீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்குமே. I said, no, I want to go in the 9:30 flight. நான் சொன்னேன், இல்லப்பா நான் 9:30 மணிக்கு தான் போகணும், நான் 9:30 மணி ஃப்ளைட் தான் போகணும். My flight is booked, it is confirmed. I want to go at 9:30 because they are waiting for me to receive me there in Brunei. இல்ல, என்ன ப்ரூனோல வரவேற்க ஆட்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க, 9:30 மணி ஃப்ளைட்ல தான் வரேன் நான் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆச்சு, தயவு செய்து நான் 9:30 மணிக்கு போகட்டும். She said, no, you have to really think about it, you have to consider. அவ சொன்னா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் இது முடியுமான்னு சிந்திச்சு பாருங்கன்னு I சொன்னா. said, there's nothing to think. நான் சொன்னேன், இதை யோசிக்கிறதுக்கே இடம் இல்லமா, நான் போயே ஆகணும். Give me the boarding pass for 9:30 flight. எனக்கு 9:30 மணிக்கு போர்டிங் பாஸ் கொடுங்கன்றேன். And then with a nice smile she said, sir, in case you make a choice to go by the 1:30 flight, for the inconvenience caused to you by Singapore Airlines, our company is willing to give you $300 in cash right now. இப்போ அவங்க ஒன்று சொன்னாங்க, சிரிச்சிட்டே அந்த அம்மா சொல்லுது, ஒருவேளை நீங்கள் 9:30 மணிக்கு விட்டுட்டு 1:30 மணிக்கு போகிறதுக்கு தீர்மானிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகிற இந்த நஷ்டத்துக்கு ஈடு செய்யும் விதமாக இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கம்பெனி உங்களுக்கு $300 பணம், அமெரிக்கன் டாலர் தர்றாங்க. You can go around the airport. நீங்கள் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் நல்லா போய் பார்க்கலாம். You can eat what you want. நீங்கள் என்ன சாப்பிட விரும்புறீங்களோ சாப்பிடலாம். And have a nice enjoyment. நல்லா நீங்கள் அந்த நேரத்தை பொழுதுபோக்கலாம். And you can leave by 1:30. நீங்கள் 1:30 மணிக்கு போகலாம். Now I began to think. இப்போ நான் யோசிக்க ஆரம்பித்தேன். I looked at her and jokingly said, நான் உங்களை பார்த்து தமாஷா கேட்டேன், is there a 5:30 flight? 5:30 மணிக்கு ஏதாவது ஃப்ளைட் இருக்குமாமா? Yeah. $600. Of course I went to the 9:30 flight, but என்னமோ நான் 9:30 மணி ஃப்ளைட்டுக்கு போயிட்டேன். But it taught me a lesson. ஆனா அதுல நான் ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன் பிரேமல்ல. A Singapore Airlines company, in order to maintain its reputation, for a little trouble it gives to its passenger, it is willing to compensate. ஒரு விமான பயணிக்கு ஏற்படுகிற அசௌகரியத்துக்காக தன்னுடைய கம்பெனியினுடைய பேரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அதற்கு ஈடு செய்ய முன்வருமானால், how much more God will give compensation. நம்முடைய தேவன் எவ்வளவு அதிகமாய் தர வல்லவர். Hallelujah. There's a preacher used to say, God will give you double for your trouble. ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், ஆண்டவராகிய தேவன் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு 2 மடங்காய் ஆசீர்வாதத்தை தருவார் என்று. Double for your trouble. உங்களுடைய பிரச்சனைக்கு 2 மடங்கான ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். Our God is a righteous rewarder. நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். Every delay will come with a compensation. ஆண்டவராகிய தேவன் தாமதம் உண்டானால் அதற்கு ஈடு செய்கிற தேவனாகவே இருக்கிறார். Every problem will come with a price. எவ்வளவு பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனைக்கு உரிய பரிசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். Jesus said, whatever you lose in this world for my sake, you will get back 100 times. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இந்த பூமியில எனக்காக எதையெல்லாம் இழக்கிறீர்களோ அது 100 மடங்காக உங்களுக்கு திரும்ப தரப்படும். If Jesus would say, if you give a cup of cold water, you will receive your reward. Just imagine how much God will reward us for the problems we face. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அதை ஞாபகத்துல வைத்து நமக்கு பரிசை கொடுக்கக்கூடிய தேவனாகிய தேவன் நம்முடைய பிரச்சனைகளுக்கு எவ்வளவு அதிகமாய் தர வல்லவர். Hallelujah. I think that is why David just surged into the battlefield. அதனால தான் நான் நினைக்கிறேன், அந்த தாவீது
அந்த சேனைகளுக்குள்ள பாய்ந்து போகிற ஒரு சாமர்த்தியம் உள்ளவனா மாறினான். Why? ஏன்? He did not see the problems. அவன் பிரச்சனையை பார்க்கல. He saw the big prize. அவன் அதற்கு பின்பாக தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகா பெரிய பரிசு என்ன என்று பார்த்தான். All I am telling you this morning is, இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள don't விரும்புகிறேன், focus on the problems, focus on the prize. நீங்க பிரச்சனையை பார்க்காதீங்க, உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற பரிசை மாத்திரம் பாருங்க. In case problems are coming up, உங்களுக்கு பிரச்சனை வருமானால், giants are rising, உங்களுக்கு முன்பாக ராட்சசர்கள் எழும்புவார்களானால், things you can't handle is overwhelming you, உங்களுடைய வாழ்க்கையிலே கையாள முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் பெருகுமானால், you can start thanking God. நீங்கள் தேவனை நன்றியோடு துதிக்க ஆரம்பிச்சிருங்க. All things work together for good for those who love the Lord and are called according to his purpose. தேவன் நேசமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே தேவன் நடத்துவார். Hallelujah. Hallelujah. This problem will become a privilege. எந்த பிரச்சனையானாலும் அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பமாய் மாறும். God will take the glory. தேவன் அதை செய்ய வல்லமை உள்ள தேவன். Hallelujah. Hallelujah. தேவன் சகலத்தை செய்ய வல்லவர். ஆமென். தோல்வியை கண்டு பயப்படாதீங்க, பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் பிரச்சனையை நமக்கு அனுப்புறதுக்கு முன்னாலே ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணிட்டார். யோபுவை தேவன் சோதிக்கு முன்பாகவே இரட்டிப்பான நன்மை அவனுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு தான் சோதனை ஆண்டு கொடுக்கிறார். பயப்படாதீங்க. Literally we will win. You will have to focus on the prize, on the promise, on the great reward of God and not on problems. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற பரிசு, அவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம், அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அவர் கொடுக்க போறதான நன்மை, இதன் மேலேயே உங்களுடைய கண்கள் இருக்க வேண்டுமே ஒழிய பிரச்சனைகள் மேலே உங்கள் கண்கள் போகவே கூடாது. How to face the giant? இந்த ராட்சசர்களை நாம் எப்படி சந்திப்பது? Stay focused on the prize. முதலாவது நான் சொன்னேன், உங்களுடைய கவனம் கிடைக்க போகிற பரிசின் மீது இருக்க வேண்டும். Number 2. இரண்டாவது காரியத்தை நாம் கவனிப்போம். Turn with me to 1 Samuel 17:36. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துடைய 36வது வசனத்தை பாருங்கள். It's 37 I think in Tamil. David said, "The Lord that delivered me out of the paw of the lion and out of the paw of the bear, he will deliver me out of the hand of this Philistine." 1 சாமுவேல் 17:37 பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். He will also deliver me from the hand of the Philistine. ஆண்டவராகிய தேவன் என்னை பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். Hallelujah. அல்லேலூயா. Thought number 2. இரண்டாவது காரியத்தை உங்களுக்கு சொல்ல In விரும்புகிறேன். order to take on the giant, see the footsteps you have left behind. நீங்கள் கடந்து வந்த பாதைகளை, இந்த ராட்சசர்களை ஜெயிக்க வேண்டுமானால் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை மறந்து விடாதீர்கள். See the footsteps you have crossed. நீங்க எந்த பாதை வழியா கடந்து வந்தீங்களோ அதை சற்று திரும்பி பாருங்க. Now David is standing before this mighty giant. இந்த தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது அந்த மகா பெரியவனாய் இருக்கக்கூடிய ராட்சசனுக்கு முன்பாக நிற்கிறான். And he's terrifying. அவனை பார்க்கும் பொழுதே தோற்றமே பயங்கரமா இருக்கிறது. He's looking very great. அவனை பார்க்கும் பொழுதே ஆளை பார்க்கும் போதே இவ்வளவு உயரத்துல இருக்கிறான். Even the king himself went and hid himself. ராஜாவா இருக்கக்கூடிய சவுலே அவனை பார்த்து பயந்து போய் ஒளிச்சிட்டான். But this boy is watching him and moving forward. ஆனால் இங்கே சிறு பையனான தாவீதோ அவனை பார்த்து துணிகரமாக அவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு This is போகிறான். the first time he has seen a battlefield. First time he sees a giant. The first time in a war. இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒரு போர்க்களத்தை பார்க்கிறான், ஒரு ராட்சசனை பார்க்கிறான், ஒரு போர்னா என்னங்கிறத அறிந்து கொள்கிறதே இதுதான் அவனுக்கு முதல் தடவை. But what gave him the courage to go forward? ஆனால் இந்த சூழ்நிலையில துணிவாக முன்னாக செல்கிறானே, அதற்கு அந்த தைரியத்தை கொடுத்தது எது? He said, அவன் சொன்னான், "The Lord had delivered me in the past from the paw of the lion and from the paw of the bear." சிங்கத்தினுடைய கைக்கும் கரடியுடைய கைக்கும் தேவன் என்னை முன்பு தப்புவித்திருக்கிறார். The same God will also do the same thing to this Philistine. அதே தேவன் இப்பொழுதும் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு என்னை தப்புவிப்பார். Hallelujah. Hallelujah. What is the thought? இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? Never forget your testimony. உங்களுடைய சாட்சி என்று ஒன்று உண்டல்லவா, அதை தயவு செய்து மறந்துடாதீங்க. Never forget the witnesses
of God in your life. தேவன் உங்களுக்கு செய்த பழைய நன்மைகளை தயவு செய்து மறந்துடாதீங்க. Do not forget the wonders of God in the past. தேவன் அதிசயமாய் உங்களை கடந்த நாட்களில் நடத்தி வந்ததை இப்பொழுது மறந்து விடாதீர்கள். I tell you, each of us have literally seen the wondrous workings of God in our life, and nobody has to teach us, nobody has to tell us. We know in our own personal life we have tasted the goodness of the Lord. நாம் ஒவ்வொருவருமே தேவனுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவருடைய வழிநடத்தலையும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருக்கென்றும் சாட்சி உண்டு. இந்த அதிசயம் செய்கிற தேவனை பற்றி யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. அது நம்முடைய அனுபவத்தில் உண்டு. சொல்லுங்க, எத்தனை பேர் ஆண்டோட அற்புதத்தை இதுவரைக்கும் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்க? ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது உண்மை. ஆமென். It is true. ஆமென். We have seen the goodness of the Lord in our own life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மைகளை நாம் பார்த்தோம், ருசித்தோம். Just turn back. இப்ப திரும்பி பாருங்க. What will you see? இப்பொழுது திரும்பி பார்க்கும்போது நீங்கள் எதை How பார்க்கிறீர்கள்? many times God protected you? ஓ, எத்தனை முறை தேவன் உங்களை பாதுகாத்தார். How many times God provided for you? ஓ, தேவன் எத்தனை முறை உங்களுக்கு தேவையானதை அருளி செய்தார். How many times God did wonderful things for you? தேவன் அதிசயங்களை எத்தனையோ முறை உங்கள் வாழ்க்கையில காணப்பண்ணாரே. Every time you see that, ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை பார்க்கிற பொழுது, and you remember that, நீங்கள் அதை நினைக்கிற பொழுது, you look at a giant நீங்கள் இப்பொழுது முன்பாக நிற்கிற அந்த ராட்சசனை பாருங்கள். and you say, நீங்கள் சொல்லுங்க, the same God was with me when I was standing before a lion and a bear. நான் சிங்கத்துக்கு முன்பாகவும் கரடிக்கு முன்பாகவும் நின்ற வேளையிலே இருந்த அதே தேவன், He is the same God with me when I stand before the giant. அதே தேவன் இப்பொழுது நான் ராட்சசனுக்கு முன்பாக நிற்கும் பொழுதும் என்னோட கூட இருக்கிறார். Rabala raba shandala radalaba. Oh mighty God, வல்லமை உள்ள தெய்வமே, you are the same yesterday, today and forever. நீர் நேற்றும் இன்றும் மாறாத வல்லமை உள்ள தேவன். The problem with the Israelites was, according to Psalm 106 and verse 13, 106 சங்கீதத்துடைய 13ஆம் வசனத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை என்னன்னு எழுதியிருக்கு. they soon forgot His mighty works. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். When they saw the Red Sea, they began to cry and wail and complain and said, we are going to die now. அங்கே சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நின்ற வேளையிலே, ஓ, நாங்கள் இப்பொழுது மடிந்து போகிறோம் என்று கதறினார்கள். Where are you coming from? எங்க இருந்து வரீங்க? God did 10 miracles for you in Egypt and saved you out of a mighty hand and an outstretched arm. எகிப்து தேசத்திலிருந்து மகா பெரிய வல்லமையினாலும் அவருடைய புயத்தினாலும் உங்களை விடுதலையாக்கி இதோ இந்த செங்கடல் வரைக்கும் கொண்டு வந்தவர் அவர் அல்லவா? They forgot Him. அவர் மறந்துட்டாங்க. And they began to complain and wail. இப்ப முறுமுறுத்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க, கதறாங்க. When they didn't have water, தண்ணி இல்ல, they all began to rebel against Moses. அங்க மோசேக்கு எதிராக முறுமுறுத்து கலவரம் செய்றாங்க. They forgot it's the same God who delivered us out of Egypt. எகிப்து தேசத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கின அதே தேவனை அவர்கள் இப்பொழுது மறந்தார்கள். When they were standing without meat and enough food, they began to complain. பாருங்க, சாப்பிடுறதுக்கு இறைச்சி கிடைக்கலன்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. It's the same God who fed them all along. அவர்களை இதுவரையிலே மன்னாவினாலே போஷித்து நடத்தி வந்த கர்த்தரை அவர்கள் மறந்தார்கள். And therefore they died in the wilderness. They never saw victory in their life. அதனாலே அவர்களுடைய பிரேதங்கள் அதே வனாந்திரத்திலே அடக்கம் பண்ண வேண்டியதாயிட்டு தேவன் கொன்ன வாக்குத்தத்தம் பூமிக்குள்ள பிரவேசிக்கவே இல்லை. When they saw the giants, they forgot that it is the same God who delivered them from a mighty empire, namely Egypt. எகிப்து தேசத்தின்ற பார்வோன் என்கிற மனிதனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கின தேவனை இந்த ராட்சசனுக்கு முன்பாக நின்ற பொழுது மறந்து போனார்கள். They said, we cannot do it. ஓ, என்னால செய்ய முடியாதுன்னாங்க. I'm giving you a word this morning that will change your life. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுத்து You கொண்டிருக்கிறேன். may be standing before a giant today. நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு எப்படிப்பட்ட ராட்சசனுக்கு முன்பாக நின்றாலுமே கூட, Lord, it's impossible. நீங்க சொல்லலாம், என்னால முடியல, It's too big. ஓ, அந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு, It's too powerful. அதனுடைய வல்லமை ரொம்ப அதிகம், It's so high. அது இன்னும் பெருசா இருக்கு, He's so strong. அது வல்லமை உள்ளவனா இருக்கிறான். David said, you know what? I know this man is too big for me.
தாவீது சொன்னா, உண்மையா என்னை விட இவன் பெரிய ஆளு தான், But you know what? I have a God. ஆனா என்னோட ஒரு தேவன் உண்டு. He was the same God who stood with me when I was standing as a little boy before the mighty lion and the powerful heavy bear. ஒரு சிறு பையனாக நான் அந்த கரடிக்கு முன்பாக, சிங்கத்துக்கு முன்பாக என்னோடு இருந்த அதே தேவன் இப்பொழுதும் என்னோட இருக்கிறார். He will also take care of the giant. அந்த சிங்கத்தையும் கரடியையும் பார்த்துக்கொண்ட அதே கர்த்தர் இப்பொழுது இந்த ராட்சசனையும் பார்த்துக்கொள்வார். If you start counting your blessings, your problems will not look like problems. You will find faith in the midst of chaos. தேவன் உங்களை இதுவரை நடத்தி வந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களானால் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை ஒண்ணுமில்லாமலே போயிடும். Hallelujah. அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள தேவன். ஆமென். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா அந்த ஆண்டவரை? ஆமென். The same God of miracles, He did it for you yesterday, He will do it for you today, He will do it for you for the rest of your life. கடந்த நாட்களிலே உங்களுக்கு அற்புதம் செய்த அதே கர்த்தர் இப்பொழுதும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு பரியந்தமும் செய்ய வல்லமை உள்ள தேவனாகவும் இருக்கிறார். What He did for you, He will do it for your future. அவர் உங்களுக்கு கடந்த நாள்ல எதை செய்தாரோ அதை உங்கள் எதிர்காலத்திலும் செய்ய வல்லமை உள்ள தேவன். What He did for you, He will do it for your children. உங்களுக்காக செய்த தேவன் உங்களுடைய சந்ததிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். Hallelujah. Hallelujah. See, whenever even I have lost my courage and I've become discouraged in my life and my ministry, very often God reminds me of what all He has done for me in the past, which were altogether wonderful to understand for me. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட, என்னுடைய ஊழியத்தின் பாதையிலும் கூட நானும் சோர்ந்து போயிருக்கேன், பல வேளையில சோர்ந்து போயிருக்கேன். ஆனா அந்த வேளைகளெல்லாம் கர்த்தர் தாம் முன்பு என்ன நன்மை செய்தார் என்பதை எனக்கு காண்பித்த பொழுது அது என்னால் விளங்க முடியல. தேவன் இவ்வளவு அற்புதத்தை செய்தார்னு விளங்க முடியல. ஆனால் அது என்னை தொடர்ந்து செல்வதற்கு உதவி செய்தது. Hallelujah. Hallelujah. See, recently we finished the victory meeting. உங்களுக்கு தெரியும், இந்த விக்டரி மீட்டிங்கை நம்ம கடந்த நாமத்தில் நடத்தி முடிச்சோம். The budget was too much for me, I cannot handle. அதுக்கு போட்ட பட்ஜெட்டுடைய தொகை ரொம்ப அதிகமாக இருந்தது. நமக்கு அதை சந்திக்கிற அளவுக்கு அன்னைக்கு திராணி இல்லை. When the plans were put, I did not have anything in my hand even to give an advance. பாருங்க, அந்த காரியங்கள் எல்லாம் திட்டமிட்ட பொழுது அவங்களுக்கு முன்பணமா கொடுக்கிறதுக்கு கூட எங்ககிட்ட பணம் இல்லை. Many times I was discouraged and said, Lord, I don't want to do this time. Not so expensive. I don't have the money. ஆமாம், பல வேளை ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் முடியலை, ரொம்ப சோர்ந்து போனால் அதுக்குரிய பணம் என்னிடத்துல இல்லை என்ன ஆண்டவரத்தில் நான் முறையிட்டு இருக்கேன். And then God would remind me what He did for me in the past. அப்பெல்லாம் ஆண்டவர் கடந்த காலத்துல நான் உனக்கு என்ன செய்தேன் என்பதை ஞாபகப்படுத்திட்டே வந்தார். When we started the building in the opposite Impact building, the original plan which I went and sat with the architects was budgeted for 2 lakhs. இந்த முன்னாடி ஒரு நம்ம பில்டிங் இருக்கு, இந்த இம்பேக்ட் பில்டிங், அதை கட்டி முடிக்கணும்னு தீர்மானிச்ச பொழுது நம்ம நிர்ணயித்த தொகை வந்து 2 லட்சம் ரூபாய். And when the architect told me it is going to cost 2 lakhs, I said, that is too much, I can't do this. அப்போ அவர் 2 லட்சம் ரூபாய் இது ஆகணும்னு சொன்னபோது அது ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன். வேணாம் சார், இதான் 50-60,000 முடிக்கிற மாதிரி பாருங்க, எனக்கு முடியாது சார், எனக்கு அவ்வளோ காசு இல்லைன்னு சொன்னேன். I still remember that. இப்போ எனக்கு அது ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு அவர்கிட்ட நான் அப்படி சொன்னேன். But when the building was finished, it cost me about 38 lakhs. ஆனா அது முடிஞ்ச பிறகு பார்த்தா அதை முடிக்க 38 லட்சம் ரூபாய் செலவா இருக்கு. And not one penny my daddy gave me. எங்க அப்பா அதுலேருந்து ஒரு பணமும் அப்பா இல்லை. அப்பா கொடுக்கல, அந்த அப்பா கொடுத்தார். ஆமென். அந்த சம்பவத்தை நான் நினைக்கும் போதெல்லாம், கால் எடுத்து வைக்கும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே 2 லட்சத்துக்கு பயந்துட்டு இருந்தேன், ஆனால் கர்த்தர் என்னுடைய புத்தி கெட்டாத செய்தீர். ஆமென். இனிமேலும் செய்வீர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. There is one testimony I cannot forget in this building. இந்த கட்டடத்தை கட்டினதுல ஒரே ஒரு சாட்சி மட்டும் என்னால மறக்கவே முடியாது. Many testimonies are there. அது எத்தனையோ சாட்சிகள் இருக்கு. But this one is very unique. ஆனா இது உண்மையாகவே ஒரு விசேஷமான சாட்சி. When the building was almost complete, we were doing the false ceiling. இப்போ இதெல்லாம் முடிஞ்ச, இந்த பில்டிங் எல்லாம் உள்ள எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஃபால்ஸ் சீலிங்ஸ் மேல போட்டுட்டு இருந்தோம். It was an old building, 35-year-old building. We were renovating it and many things were not good to look, so we want to cover it with false ceiling. அது 35 வருஷம் பழமையான பில்டிங்கா இருந்ததனால அதுல இருக்கிற காரியங்கள் எல்லாம் மறைக்கும்படி அந்த ஃபால்ஸ் சீலிங் போட்டு மறைக்கிறதுக்கு நாங்க முயற்சி எடுத்துட்டோம். I had no experience with all this interior work. That was the first thing for me. எனக்கு இந்த உள்ள வேலை செய்யறதெல்லாம் அப்ப அவ்வளவு தூரம் தெரியாது. அதுதான் முதல் முறையாக நாங்கள் அதில் ஈடுபடுறோம். The people who designed it, they said, if you put this 2x2 fixture, something like this, what you see in our church, 2x2 அடி சொல்லுவாங்க,
In the fixture, if you put, it will be very, very beautiful, nice, and அப்ப for அந்த the building. போட்டவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த 2க்கு 2 அடி இந்த லைட் போடுற மாதிரி ஃபிட்டிங் எல்லாம் வச்சு போட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பில்டிங் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. I had no idea how much this light will cost. இந்த 2க்கு 2 லைட் வந்து எவ்வளவு பணம் ஆகும் இதெல்லாம் எனக்கு தெரியாது. I've never handled with that before. இப்போ அதுக்கு முன்பாக அதை வாங்கின பழக்கமும் எனக்கு இல்லை. And my idea was, a tube light will cost about 300 rupees. நான் என்ன 2க்கு 2 தானே 300 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிரும். இல்ல, regular tube light is 200-300 rupees. அது டியூப் லைட் எல்லாம் சேர்த்து பார்த்தா 200-300 வந்துரும். And this fitting will cost not more than 400-500 rupees. I was thinking. ஃபிட்டிங்கோட சேர்த்து பார்த்தா 500 ரூபாய்க்குள்ள வந்துரும். இந்த 2க்கு 2 500 ரூபாய் ஆகும். டியூப் லைட்லாம் 200 தான் சொல்றாங்க. அவ்வளவுதான் ஆகும் நினைச்சிட்டு நான் கணக்கு போட்டு I said okay, do the design. நான் சொன்னேன் சரிப்பா செய்யுங்க, டிசைன் பண்ணிருங்கன்ட்ட. So the design came. அந்த டிசைன் வந்தது. And that day that man came and said, we have to put 42 fixtures. 42 இந்த 2க்கு 2 டியூப் லைட்ஸ் அதுல போடணும். Can we go ahead? And நம்ம செய்யலாமா சார்னு கேக்குறான். he said, I have to cut all the POP because once I cut it, then you can install the fittings. அப்ப அவன் சொன்னா அதற்காக இந்த பட்டலம் எல்லாம் வெட்ட வேண்டியிருக்கு, அந்த ஊர்லாம் வெட்டணும், நம்ம வெட்டி செய்யல ஆரம்பிக்கலாமான்னு கேட்டான். And he said, once we cut it open, you cannot close it. It will look very, very shabby. So make a decision. Can we go ahead? அவன் முதல் சொல்றான், இதை கட் பண்ணிட்டோம்னா திரும்ப ஒன்றும் செய்ய முடியாது, கட் பண்ணா அதெல்லாம் போட்டாகணும், செய்யலாமான்னு கேட்குறான். And I said, no problem, cut it. நான் பிரச்சனை இல்லைப்பா செய்ப்பான்ட்டேன். And they cut it open immediately. அவன் உடனே கடற்கன்னு வேலையை அனுப்பிச்சிட்டான். And that day, providentially, somebody came to me and gave me an offering of 5,000 rupees. அன்னைக்கு பார்த்து ஒருவர் வந்து ஊழியத்துக்காக ஒரு 5000 ரூபாய் காணிக்க கொடுக்குறார். I was very happy. எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. We cut it and immediately I got the money. அப்பா இதை வெட்டிட்டாரு, அதுக்குள்ள பணமும் கத்தர்ல கையில வந்துருச்சு. So we will buy as much as we can. சரி, நமக்கு வேண்டியதெல்லாம் இப்ப வாங்கிடலாம். எவ்வளவு முடியுமோ வாங்கலாம். 5000 ரூபாய்க்கு எவ்வளவு வருமோ வாங்கிக்கலாம். I went to the shop. கடைக்கு போனேன், அந்த லைட் கடைக்கு போனேன். When I went there, I was in for a surprise. அங்க போனா எனக்கு ஆச்சரியமா இருந்தது. Lot of varieties were there. அங்க விதவிதமான லைட் எல்லாம் வச்சிருக்காங்க. And then I chose one model. நான் ஒரு மாடலை பார்த்தேன். And then the representative asked me, how many you want? அப்ப அங்க வந்த பிரதிநிதி கேட்டா உங்களுக்கு எவ்வளவு வேணும்? I said about 42 fittings. நான் சொன்னேன் 42 ஃபிட்டிங் வேணும்பா. Oh, that's a big order, he said. அவர் சொன்னா பெரிய ஆர்டர் தான் அது. என்னடா பெரிய ஆர்டர்ன்றாரு அப்படின்னு யோசித்தேன். And then I said, okay, so let me get some fixtures with the money I have today. அப்ப நான் சொன்னேன் இன்னைக்கு நான் கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்கேன், அதுக்குள்ளதை மட்டும் இன்னைக்கு கொடுங்க. And then I'll buy later. நான் மற்ற மீதியை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். So he said, I asked, how much is the fitting? அப்ப நான் கேட்டேன் ஒண்ணு என்ன விலை ஆகுதுப்பா? He said, one fitting is 5,500 rupees. அவர் சொன்னார் ஒண்ணு 5500 ரூபாய் ஆகுதுல்ல. My heart sank. என் இருதயமே கரைஞ்சு போச்சு. என்னங்க சொல்றீங்க, ஒரு ஃபிட்டிங் 5500 ரூபாவா? He said, see, because you're asking for a religious church purpose, we will give you a discount 4,850. இப்போ அவர் சொன்னாரு நீங்க வந்து சர்ச்சுக்காக கேட்கறதுனால உங்களுக்கு தள்ளுபடி எல்லாம் போக 4,800 ரூபாய்க்கு தரேன். I felt such a big idiot at that time. உண்மையா நான் யோசிச்சேன், என்ன போல ஒரு முட்டாள் உண்டான்னு தான் அன்னைக்கு நினைச்சேன். I didn't know what to do. என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியலங்க. With that 5,000 rupees, I bought one fitting. கொண்டு போற 5000க்கு ஒரே ஒரு ஃபிட்டிங்கை மட்டும் வாங்கின்னு இதுல பின்னால கார் சீட் எல்லாம் மடிச்சு வர வச்சிருக்கோம். உள்ள நிறைய ஏத்த போறோம். ஒரு ஃபிட்டிங் வருது. இங்க நம்ம ஜனங்கட இறக்கறதுக்குலாம் ஆல் ரெடி பண்ணுப்பா. எங்க இறக்குறது? என்னன்னா ஃபிட்டிங் தான் ஒன்று தான் எடுத்துட்டு போ. ஒன்று தான் கிடைக்குது. 5000 ரூபாய்க்கு ஒரு ஃபிட்டிங். I tell you, I was so terrified within me. அன்னைக்கு ஒரு நடுக்கத்தின் அனுபவம் தான் நான் சொல்லுவேன் அதை. Just imagine 42 fittings, each is about close to 5,000 rupees. That would cross more than 2 lakhs in budget just for the lights. 42ல கணக்கு போட்டாலே கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய், அவ்வளவு ரூபாய் இல்ல நம்மட்ட. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுதுல, 2 lakhs மேல போகும். Where do I have the money? இப்போ என்கிட்ட பணமே இல்லை, பணத்துக்கு எங்க போவேன்? I said to my staff, only God must do something, let's pray. அப்ப நான் என்னுடைய மக்கள் சொன்னப்பா ஜெபம் பண்ணுவோம்ப்பா, ஆண்டவர் தான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி என்னோட இருந்த. There is a brother who knows lot of electrical work, so I said, do you know any shop that they can give a discount
get it cheaper and something like that. அப்போ ஒரு நண்பர் இருந்தார், நம்மளோட வேலை செய்கிறவர். அவருக்கு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் காரியெல்லாம் தெரியும். அவரை கேட்டேன், இந்த மாதிரி எங்கேயாவது இந்த சர்ச்சுக்காக இன்னும் சீப்பாக கிடைக்கிற ஏதாவது இடம் இருந்தால் கொஞ்சம் He said there is a shop in Vadapalani. அவர் சொன்னார், வடபழனின்னு ஒரு கடை He இருக்கியா? is a believer, அவர் ஒரு விசுவாசி தான், but he will give at a cheaper cost. அவர்கிட்ட போனால் அவர் ஒரு சீப்பான ரேட்டுக்கு தருவாருன்னு So he went and inquired. அப்போ இவர் போய் அதுக்கு விலையை கேட்டார். And then he called me. அவர் அங்கேருந்து எனக்கு கால் He பண்ணார். said, Pastor, I worked out the best deal. நான் ஒரு முறையா வேலை செஞ்சு அவர்கிட்ட குறைச்சி ஒரு ரேட்டை பேசியிருக்கேன். 4,000 rupees per fitting. 4,000 ரூபாய்க்கு தரேன்றாரு. பிரதர், ஏதாவது 100ல கிடைக்குமா சொல்லுங்க, இந்த 1000மே வேணாம், இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. இல்லை பிரதர், வேண்டாம், விட்டுருங்க. And we are praying. இப்படி சொல்றாரு அவர். Praying. 3 days later, 3 நாள் கழிச்சு the same brother called me from the same shop. அதே சகோதரன் அதே கடையில இருந்து ஃபோன் பண்றாரு. You know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? This is the story. இந்த நடந்த சம்பவம் இதுதான். He is standing in the shop. அவர் கடையில நிக்கிறாரு. Some other purpose. வேற ஏதோ பர்பஸ்க்காக தான் அவர் கடைக்கு போறாரு. வேற ஒரு நோக்கத்துக்காக கடைக்கு போயிருக்காரு. And there is another person who comes and talks with the owner of the shop. அப்ப இன்னொரு ஆள் வந்து அந்த கடை முதலாளி கிட்ட பேசிட்டு இருக்காரு. And he's saying, nearby there is a newly installed IT company that was started just 2 or 3 months ago, and they are dismantling the entire office because there was a big slump at that time in the IT business years ago. So they are going to sell everything. அங்க நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, இந்த முதலாளி கிட்ட வந்து சொன்னவர் ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப 2-3 மாசத்துக்கு முன்னாடி இங்க பக்கத்துல ஒரு ஐடி கம்பெனி திறந்தோம். இப்ப இந்த ஐடி கம்பெனி எல்லாம் ரொம்ப விழுந்துட்டு இருக்கிறதுனால இப்ப அதுல உள்ள சாமான்கள்லாம் எடுத்து நாங்க வித்துட்டு இருக்கிறோம். He said the computers, tables, chairs, everything is sold. அங்க கம்ப்யூட்டர், டேபிள், சேர் எல்லாமே நாங்க வித்துட்டோம். And the light fixtures are there. இந்த லைட் எல்லாம் மேல மாட்டிருந்த லைட் ஃபிக்சர் எல்லாம் இன்னும் If இருக்கு. somebody wants it, you tell us, we will sell it. யாருக்கா தேவைன்னா சொல்லுங்க, நாங்க அவங்களுக்கு வித்துறோம். So that man said, what fixture you have? அவர் கேட்டாரு, என்ன ஃபிக்சர்ல வச்சிருக்கீங்கன்னு. 2x2 fixture. 2க்கு 2 தான் வச்சிருக்கோம்னாரு. 2x2. See, this brother wants that fixture. இவ பக்கத்துல இந்த பிரதருக்கு அது தேவை இருக்க. So our believer, he said, we don't want any fixture. Pastor has asked for one model. அப்ப இவர் சொன்னாரு, எங்களுக்கு எல்லா விதமானதும் வேணாம், எங்க பாஸ்டர் ஒரு மாடல் வச்சிருக்காரு, அது மாதிரி உள்ளதா வேணும். And he said, I don't know what is that model, but I'll bring one sample from the company. அவர் சொன்னாரு, எனக்கு அந்த மாடல் என்னன்னு தெரியாது, எங்க சாம்பிள் வேணா அங்க இருக்கிறத எடுத்துட்டு வரேன்னாரு. And he brought the sample. அவர் போய் அந்த சாம்பிள் எடுத்துட்டு வந்தாரு. Same design I chose. நான் என்ன தெரிவு செஞ்சனோ அதே மாடல் தான் அவர் வச்சிருக்காரு. The believer was shocked. இவருக்கு ஆச்சரியமா போச்சு அந்த விசுவாசிக்கு. And then he said, it looks like new, brand new. புதுசு மாதிரியே இருக்கு, எந்த பிரச்சனை இல்லை, புதுசாவே இருக்கு. He said, yes sir, just a few months ago we installed. அப்ப அவர் சொன்னாரு, இல்ல இப்ப ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி மாட்டினதாங்க இதெல்லாம். அப்படியே புத்தம் புதுசா இருக்கு. He said, our believer asked, how much will you give us? இப்ப அவர் கேக்குறாரு, சரி என்ன விலைன்னா நீங்க கொடுப்பீங்க? The man said, we will talk about the money later, but it's sold only on one condition. இப்ப அவர் சொல்றாரு, பணத்தை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம், ஆனா இத வாங்கணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். The condition is you have to buy the entire lot. You cannot buy few fixtures. இந்த நிபந்தனை என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வாங்க கூடாது, வாங்கினா முழுசமா வாங்கிரணும் நீங்க. So he said, how many fixtures? அப்ப அவர் கேக்குறாரு, எவ்வளவு வச்சிருக்கீங்க? 42 fixtures. அவர் சொன்னாரு, 42 வச்சிருக்கேன்னாரு. 42 வாங்கிக்கிறீங்களா? நம்மளுக்கு எவ்வளவு தேவை? 42. He said, wow. He said, how much will you give us? இப்ப அவருக்கு பேச, சரி இப்ப ரேட் பேசுங்க, எவ்வளவு தருவீங்க? Negotiation, everything over. Do you know how much we bought it for? எல்லாம் முடிஞ்சு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கணும் தெரியுமா? 500 rupees. 500 ரூபாய்க்கு வாங்கினோம். It is still there in all the office. You go in the opposite. அங்க போய் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பில்ல உள்ள ஆபீஸ்ல எல்லாத்துலயும் போட்டுருக்கு, நீங்க அதை பார்க்கலாம். 42 ஃபிட்டிங். நம்முடைய தேவன் அன்றைக்கு செய்தவர் ஆமென், இன்றைக்கு செய்வார். ஆமென், 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 ஆமென். If only I give a book to everyone. இப்போ நான் உங்க எல்லார் கையிலயும் ஒரு நோட்டு புத்தகம் கொடுத்து, just write down the miracles you have personally experienced in your life. உங்களுடைய சொந்த வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதங்களை எழுதுங்கன்னு சொன்னா, you will say after some time, pastor, the book is over, please give me one more book. நீங்க கேப்பீங்க, இன்னொரு நோட்டு புத்தகம் கொடுங்க பாஸ்டர், இது முடிஞ்சிச்சு, இன்னொன்னு எழுதணும் கொண்டு வாங்கன்னு கேப்பீங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க, தேவன் அவ்வளவு அதிகமா அற்புதம் செய்திருக்கிறார்? ஆமென், ஆமென், ஆமென். தாவீது பார்த்தான், நேற்றைக்கு கரடிட்ட சிங்கத்திட்டு நான் மாட்டும்போது விடுவித்த அதே கர்த்தர் இந்த ராட்சதன்ட்டு என்னை விடுவிப்பார். கொஞ்சம் திரும்பி பாருங்க, கர்த்தருடைய அதிசயங்கள் உங்களை பிரமிக்க வைக்கும். ஆமென்.
இம்மட்டும் என்னை சுமந்து வந்தார், எஸ், என்னை தப்புவித்தார், காத்தார். அந்த தேவன் இனிமேல நடத்துவார். ஹல்லேலூயா. நாளைய பற்றி ஏன் பயப்படுறீங்க? உங்களை ஆண்டவர் பட்டினி போட்டுருவாரா? ரோட்டில் விட்டுருவாரா? இம்மட்டும் சுமந்தார்ல, இனிமேலும் சுமப்பார். ஆமென். அதை நினைச்சிங்க வச்சுக்கிடுங்களேன், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஐ வில் ஃபேஸ் இட். ஐ வில் ஃபேஸ் இட். கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். ஆமென். ஒருபோதும் கைவிடார், எஸ், ஒரு நாளும் விலகிடார். அந்த தேவன் நம்மோடு கூட இருந்து தம்முடைய வல்லமையை விளங்க செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த காலையில் ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை நடத்தி நம்முடைய வழிகளுக்காக நன்றி சுவாமி. இம்மட்டும் நடத்தினீர், இம்மட்டும் தப்புவித்தீர், இம்மட்டும் பாதுகாத்தீர், இம்மட்டும் வழி நடத்தினீர், எஸ், சுமந்தீர். இனிமேல் நடத்துவீர் ஆண்டவரே. ஆமென். இனிமேல் நடத்துவீர். ஆமென். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. How can you face the giant? உங்கள் வாழ்க்கையில வருகிற இந்த ராட்சசர்களை எப்படி எதிர்கொள்ள முடியும்? God did it for you yesterday. தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவைகளை நேற்று சந்தித்தார். The same Jehovah Jireh will be with you when you stand before this giant. யெகோவா ஈரா இருக்கிற அதே தேவன் இன்றைக்கும் உங்களோடு இருந்து இன்றைக்கும் இவற்றையும் சந்திக்க வல்லமை உள்ளவர். Hallelujah. Look at the footsteps you have trodden and crossed. நீங்கள் கடந்து வந்த பாதைகளிலே தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Number 3. மூன்றாவது காரியத்தை நாம் பார்ப்போம். 1 Samuel 17:40. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துடைய 40வது வசனம். And he took his staff in his hand and chose him 5 smooth stones out of the brook and them in a shepherd's bag which he had, even in a scrip, and his sling was in his hand, and he drew near to the Philistine. தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Now we all know that David is entering into a battlefield. இப்பொழுது ஒரு போர்க்களத்துக்குள்ளே தாவீது பிரவேசிக்கிறான் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரிகிறது. Now a battlefield recommends a certain kind of armor and certain kind of arms to deploy. பாருங்க, ஒரு போர்க்களத்திலே நாம் போராட வேண்டுமானால் நமக்கு குறிக்கப்பட்ட ஆயுதங்கள், குறிக்கப்பட்ட ஆயுத பலன் நமக்கு இருக்க வேண்டும். Without that, sure defeat is already written. அப்படி இல்லாவிட்டால் அங்கே தோல்வி என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கும். Now look at the kind of things David took with him and went before the Philistine. இந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்துக்கு முன்பாக போகிற தாவீது தன்னுடைய கைகளிலே என்ன வைத்திருந்தான் என்பதை கவனித்து பாருங்கள். Staff, ஒரு தடி, stones, கல்லு, shepherd's bag, அவனுடைய அடைப்பை பை, மேய்ப்பருக்குரிய அடைப்பை பை, sling. அவனுடைய கையில கவன். என்னெல்லாம் வச்சிருந்தான் சொல்லுங்க? தடி, அடுத்தது கல்லு, அடைப்பை பை, கவன். எங்க இதெல்லாம் யுத்தத்துக்கு போறதா இது? He is becoming a laughing stock before this man. இந்த தாவீது அவனுக்கு ஒரு நகைப்புக்குரிய பொருளாக மாறி போனான். The things he took with him are ridiculous. இவன் கொண்டு போன பொருளுக்கும் போருக்கும் சம்பந்தமே இல்லை. And the amazing thing about David was, இங்க தாவீதை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது ஆச்சரியமான இந்த காரியத்தை உங்களால பார்க்க முடியும். he didn't have to carry this actually. உண்மையா பார்த்தா இதெல்லாம் அவன் கொண்டு போக வேண்டிய அவசியம் கூட இல்லை. In verse 38 he got a very good offer from King Saul. அங்க 38வது வசனத்துல பார்த்தா அந்த ராஜாவாகிய சவுல் அவனுக்கு ஒரு நல்ல காரியத்தை கொடுக்கிறான். 38 and 39. 38 39 வசனத்தை பாப்பீங்கன்னா Saul is saying, come on David, put on my helmet, put on my armor, take my spear and go to the Philistine. இப்ப தாவீதுக்கு அந்த சவுலாகிய ராஜா சொல்லுகிறார், இதோ என்னுடைய வஸ்திரங்களை உடுத்திக்கோ, என்னுடைய தலைசீராவை நீ போட்டுக்கோ, என்னுடைய கவசத்தை போட்டுக்கோ, என்னுடைய பட்டயத்தை எடுத்துட்டு யுத்தத்துக்கு போ. What did David say? இங்க தாவீது அந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன சொன்னான்? Oh goodness gracious, I got it from you, thank God. King, this is more than I can handle. Anyway, thank you for giving me your dress. He did not say that. He said, I don't want that dress. ராஜா கொடுத்த வஸ்திரத்தை கொடுத்தார், ராஜா போடுற வஸ்திரத்தை கொடுத்தாரு. எனக்கு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, என் சைஸை விட பெரிய சைஸா இருந்தாலும் பரவாயில்ல, தேங்க்யூன்னு வாங்கிக்கல.
எனக்கு வேணான்னு சொன்னாங்க. I don't want. எனக்கு வேண்டாம். To whom did he say no? யாரை பார்த்து இது எனக்கு வேணான்னு சொல்றான்? Not to an ordinary fellow. He told it to the king. ஒரு சாதாரண மனிதனிடத்தில் இல்ல, அன்றைக்கு இஸ்ரவேலின் ராஜாவிடத்துல சொல்றான் வேண்டாம். That brings us to thought number 3. மூன்றாவது காரியத்தை இங்கே தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். If you want to win over the giant, stick to the familiar. நீங்கள் ராட்சசர்களை வெல்ல வேண்டுமானால் நீங்கள் எதிலே பழக்கப்பட்டீர்களோ அதிலே நிலைத்திருங்கள். In other words, what you have is good enough. Don't borrow anything. நீங்க உங்களுக்கு என்ன இருக்கோ அது போதுங்க. நீங்க எங்கேயும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. Hallelujah. அல்லேலூயா. Let me tell you 4 thoughts. இதுல 4 காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். ABCD. ABCD என்று நீங்கள் ஆங்கிலத்திலே வரிசைப்படுத்திக் கொள்ளலாம். Number 1. முதலாவது, David did not assess lightly what he already had. தனக்கு என்ன உண்டோ அதை குறித்து தாவீது ஒருபோதும் குறைவாக மதிப்பிடல. He did not think what he had was cheap and what he had was lacking and what he had was not good enough. தன்னிட்ட இருக்கிறது பத்தாது, குறைஞ்சது, மற்றதை விட தாழ்மையானதுன்னு அவன் கடைசி வரைக்கும் நினைக்கல. Even though it was just stones, just a sling, just a bag, just a stick, he was comfortable with that. அது சாதாரண தடியா, கல்லா, பையா, கவனா இருந்தா கூட இது ஒரு பெருமதியற்ற பொருள் என்று அவன் கடைசி வரைக்கும் நினைக்கல. Don't ever underestimate your value. உங்களுக்கே இருக்கக்கூடிய திறமையை தயவு செய்து குறைத்து மதிப்பிடாதிருங்கள். Number 2. இரண்டாவது, David did not borrow what belonged to others. இன்னொருவரிடத்துல இருக்கிறத தனக்காக அவன் கடன் வாங்கி கொள்ளவும் இல்லை. இரவல் வாங்கவில்லை. இரவல் வாங்கல. Do not trade, exchange or copy some others' blessings that are not your own. உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாத இன்னொருவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்காக இரவல் வாங்காதிருங்கள். அது உங்களுக்கு வேண்டும் என்று நினைக்காதீர்கள். Don't exchange what you have for someone else's. இன்னொருத்தர் கொண்டு இதை கொடுத்துட்டு அதை வாங்கலாம்னு நீங்க நினைக்காதீங்க. Don't copy what others are doing. மற்றவங்க செய்யறத பார்த்து காப்பி கூட அடிக்காதீங்க. That is what many people get tempted to do. சிலருக்கு உண்மையாகவே அப்படி செய்யணுங்கிற ஆர்வம் பலருக்கு இருக்கு. Oh, it is working for them, it is very strong for them, so it will work for me. அவங்களுக்கு இது வேலை செய்தியா, அதனால எனக்கு இது வேலை செய்யணும், அத மாதிரி நம்ம செய்யணும். யாராவது ஒருத்தர் இதுல சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டா போதும், அப்படியே அடிச்சங்க காப்பி அடிச்சு அப்படி செஞ்சிருவாங்க. நம்மளும் செஞ்சிடலாமே. சில பேர் அவர்கிட்ட இருக்கிறது மட்டும் என்கிட்ட இருந்து வச்சுக்கிடுங்க, நான் எங்கேயோ போயிடுவேன், எங்கேயும் போக மாட்டீங்க, உங்கள்கிட்ட இருக்கிறது போதும். சவுல்கிட்ட இவன் போய் கெஞ்சல, சவுலா கொடுக்குறாரு, வச்சுக்கப்பா வச்சுக்கோ, என்னுடைய ஆடையை உனக்கு தர்றேன். என்ன சொன்னா தெரியுமா? நீங்களே கொடுத்தா கூட வேணாம். நமக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, எஸ் சொல்றது ரொம்ப ஈஸி, நோன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? எஸ் யார் வேணா சொல்லுவாங்க, ஆமான்னு எல்லாரும் சொல்லலாம். வேணான்னு சொல்றது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் தாவீது சொன்னா, எனக்கு வேணாம், ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு வேண்டாம். yours is yours, mine is mine. உனக்குரியது உன்னிடத்தில் இருக்கட்டும், எனக்குரியது என்னிடத்தில் இருக்கிறது. I don't have to borrow yours and get a victory. நான் ஒரு வெற்றி பெறுவதற்காக உன்னுடையதை இரவல் வாங்க வேண்டிய அவசியமில்லை. If mine is simple yet original, I will choose it. என்னுடைய காரியம் குறைவானதாக தாழ்மையாக இருந்தாலும் அது எனக்கு போதும், அதை கொண்டு நான் வெற்றி எடுப்பேன். Don't borrow others. மற்றவங்கிட்ட இருந்து இரவல் வாங்க வேண்டியதில்லை. Number 3. மூன்றாவது, do not covet others blessings. மற்றவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம இச்சிக்க வேண்டியதில்லை. சில பேருக்கு ஆண்டவர் நம்மளை தாங்க கைவிட்டாரு, மற்றவங்களை எல்லாரையும் நல்லா வச்சிருக்காரு. உனக்கு என்ன குறை? உனக்கு தாவீதை பாருங்க, அவன்கிட்ட என்னங்க இருக்கு கையில? இவர் வேணான்னு சொல்றாராம். எதுக்கு வேணாம்? என்ன நீ வேணான்ட்ட? உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா, அது குச்சி இருக்குது, ஆத்தங்கரையில் எடுத்த 4-5 கல் இருக்குது, ஒரு கவன் இருக்கு, ஒரு பை வச்சிருக்கேன், இதை வச்சுக்கிட்டு அது வேணாம். என்ன சொன்னா தெரியுமா? உங்களுடைய பொருள் மேல எனக்கு நாட்டம் இல்லைங்க, எனக்கு கர்த்தர் வேண்டியதெல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆமென். Let me tell you something. What we need to be victorious is already deposited in our life by God. நாம் வெற்றி பெறுவதற்கு என்ன தேவையுண்டோ அதை ஏற்கனவே தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வைத்திருக்கிறார். I want you to write this because I wrote it last night. It was very interesting. நான் இதை நீங்கள் எழுதி கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். நான் இதை நேற்று இரவிலே தான் இதை எழுதினேன். God doesn't
drop the blessings that is supposed to reach you to the wrong address. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வரவேண்டிய வெற்றியை தவறான முகவரிக்கு அனுப்புகிறது இல்லை. I will tell you one more time. One more time. மீண்டும் ஒரு தடவை நான் சொல்றேன். God doesn't drop the blessings that is supposed to reach you to the wrong address. உங்களுக்கு வரவேண்டிய வெற்றியை அனுப்புகிற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அதை தவறான முகவரிக்கு அனுப்புகிறது இல்லை. அதை விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஆமென். நமக்கு வர வேண்டியது நமக்கு தான் இருக்கும். அவங்ககிட்ட பட்டயம் இருக்குன்னா ஐயோ அவங்க பட்டயம் வச்சுருக்காங்க, நம்ம குச்சி தானே வச்சுருக்கோம், அந்த பட்டயம் கிடச்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட்டயம் செய்ய முடியாத குச்சி செஞ்சுட்டு போயிடும். ஆமென். கர்த்தருடைய கரத்தில் போச்சுன்னா. ஹல்லேலூயா. Don't underestimate, don't covet what is others. நீங்க உங்களுடைய காரியத்தை குறைவா மதிப்பிட்டு மற்றவங்களுடைய காரியத்தை உயர்வா மதிப்பிட்டு அதை இச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Don't copy, don't covet. நீங்க அவங்கள காப்பி அடிக்கவும் வேண்டாம், அவங்கள இச்சிக்கவும் வேண்டாம். Number 4. நாலாவது, David did not depend on his blessings but on the one who will bless him. அவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தில் அல்ல, தன்னை ஆசீர்வதித்த தேவனிலே தங்கியிருந்தான். தன்னுடைய கல்லையும் அவன் நம்பல, அவனுடைய கவனையும் நம்பல, பையையும் நம்பல, குச்சியும் நம்பல. அவன் சொன்னான் கர்த்தருடைய நாமத்தினால் நான் வருகிறேன். ஆமென். இல்லை, நம்ம நிறைய பேர்லாம் நினைக்கிறோம் அவங்ககிட்ட இருக்கிற பட்டயம் மட்டும் என் கையில் வந்துச்சுன்னா நான் சீவிடுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. இவன் மட்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சவுல் கொடுத்தாருன்னு எடுத்து மாட்டிக்கிட்டு இவர் பட்டயத்தை தூக்கிட்டு இப்படி போனால் இவர் அங்கே போய் சேர்றதுக்குள்ளே தலையை அவன் சீவிட்டு இருப்பான். ஆனால் எது அவனுக்கு பழக்கப்பட்டிருக்கோ, கர்த்தர் எனக்கு எது கொடுத்தாரோ போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். நமக்கு வேண்டியதை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாய் தருவார். நீ நினைக்காதீங்க ஐயோ எனக்கு வர வேண்டியது பார்சல் பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சுங்க, போகாது. கரெக்டாக ஆண்டர் அட்ரஸ் பார்த்து அனுப்புவார். நமக்கு குச்சியும் கவனும் கல்லும் போதுன்னா கர்த்தர் அனுப்புவார். நமக்கு பட்டயம் வேணா கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பாரு. இவன் பட்டயமே எல்லாம் உள்ளே போகிறான், அவன் சிரிக்கிறான். அப்படியா, சரி சரி சரி. இப்போ கொஞ்ச நேரத்தில் விழுந்துட்டார். கீழே விழுந்தா இவர் செத்து போன மனுஷனுக்கு பட்டயத்தை வச்சு என்ன பண்ண, அதை எடுத்து தாவீது என்ன பண்ணானா தலையை வெட்டி போட்டான்னு போட்டிருக்கு. அப்போ கர்த்தர் ஏற்கனவே பட்டயத்தை அங்கே ரெடி பண்ணிட்டார். நீ தூக்கிட்டு போவானாப்பா, தூக்குற வேலையை அவனுக்கு வச்சிருக்கேன் நான், அவன் தூக்கிட்டு வரட்டும். அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அவர் தூக்கிட்டு வர்றார். இவர் போய் என்ன பண்ண, எக்ஸிக்யூட் தான் பண்ணணும். கர்த்தர் நமக்கு வேண்டியதை கர்த்தர் நமக்கு கொடுத்துருவார். ஹல்லேலூயா. You have to be confident with what you have. நீங்க உங்களிடத்துல என்ன உண்டோ அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பாருன்னா அது மேல நம்பிக்கை வைங்க. Some people are not born to sing. Let me tell you very clearly, they are not born to sing. சில ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பாட வராது, பிறப்புல இருந்து அவங்களுக்கு பாடலுக்கும் ரொம்ப தூரம். Just because somebody is getting a great name by singing, don't try to sing. யாரோ ஒருத்தர் பாடுகிறதுனால பெரிய பேர் பெற்றார்னு நீங்களும் பாட ஆரம்பிச்சிடாதீங்க. சில பேருக்கு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா பாட்டு கிளாஸில் உட்காந்து 2 வருஷமாக படிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது செய்யலாம். அவங்க பாடினா குயிலெல்லாம் பக்கத்தில் வந்து உட்காருது, நம்ம பாடினா வேற எதுவும் நடக்குது இல்லை. நமக்கு என்னங்க கர்த்தர் கொடுத்துருக்காரு இல்லை. நம்ம இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிச்சு அவங்க செய்கிறாங்க, அவங்களுக்கு பட்டயம் இருக்குது, நம்மளும் அதையே வச்சுக்கலாம். வேண்டாம். கர்த்தர் நம்முடைய எளிமையிலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. God is powerful. ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன். You don't have to do any makeup. You don't have to copy someone, be a Xerox copy. Not necessary. நீங்க இன்னொருவரை பிரதி எடுக்கவோ அவர்களை போல நடிக்கவோ வேண்டிய அவசியமே இல்லை. You don't have to duplicate what somebody is already doing. யாரோ ஒருவர் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற காரியத்தை நீங்கள் மீண்டும் அதை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. Look in your hand. உங்களுடைய கையை பாருங்க. Look inside you. உங்களுக்கு உள்ள ஆராய்ஞ்சு பாருங்க. It may be mere stones. அங்க சாதாரணமான கல்லா இருக்கலாம். It can be mere scrip and a bag, but that is enough for God to use you and take you up to the heights of excellence. அது சாதாரணமான அடைப்பை பையா இருக்கலாம், சாதாரணமான கவனம் இருக்கலாம். அதை கொண்டு கர்த்தர் செய்ய போற காரியம் மகாபெரிய காரியமா இருக்கு. Hallelujah. Be yourself. நீங்களாகவே இருங்க. Hallelujah. ஹல்லேலூயா. Stick to the familiar. உங்களுக்கு எது பழக்கப்பட்டதோ அதிலே நிலை கொள்ளுங்க. Finally, கடைசியாக 1 Samuel 17:47. 17ஆம் அதிகாரத்தினுடைய 47வது வசனம். All this assembly shall know that the Lord saves not with the sword and spear,
for the battle is the Lord's. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது. The Lord will not save by sword and spear. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. Hallelujah. அல்லேலூயா. Any war, these are basic weapons. நீங்க எந்த யுத்தத்துக்கு போனாலும் அடிப்படையான ஆயுதங்கள் இவைதான். Spear, sword. அவர்களுக்கு வாள் இருக்கணும், அதே போல ஈட்டி இருக்கணும். That is what Goliath had. அந்த கோலியாத்திரிடத்துல அதுதான் இருந்தது. But David says God doesn't have to bring salvation with a sword and a spear. ஆனா தாவீது சொல்லுகிறான், பட்டயத்தின் ஈட்டினாலும் வெற்றியை தருகிறவர் அல்ல தேவன். In fact, he went empty handed, literally. இன்னும் சொல்ல போனா நம்ம ஆராய்ந்து பார்த்தா அவன் வெறுங்கையோட தான் போயிருக்கான். When compared with what Goliath had. கோலியாத் வைத்திருக்கிறதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இவன் கையில ஒண்ணுமே இல்லை. What is the principle? இதுக்கு பின்பாக இருக்கிறது என்ன? Number 4. நான்காவது காரியம், Step out in faith. விசுவாசத்திலே காலடி எடுத்து வைங்க. Step out in faith. விசுவாசத்தோடு காலடி எடுத்து வைங்க. Do not trust in your spear. Do not trust in your sword. Do not trust in anything, but just trust the Lord alone. உன்னுடைய பட்டயத்தை அல்ல, உன்னுடைய ஈட்டியை அல்ல, உன்னுடைய எந்த திறமையும் அல்ல, கர்த்தரை மாத்திரமே நம்பி காலடித்தேன். Hallelujah. Hallelujah. When God wants to do something wonderful and do some mighty miracles, he does not need even resources to start with. தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டுமானால் அதற்கு உபயோகப்படுவதற்கு ஒரு பொருள் அவசியம் என்பது கூட அங்கே இல்லை. Because he calls things out of nothing. ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் இருந்து அழைக்கிற தேவன். Hallelujah. Hallelujah. That is why in Zechariah 4 and verse 6, அங்கே சகரியா 4ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனத்திலே the படிக்கிறோம். Bible says, not by might, not by power, but my spirit, says the Lord. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் ஆக கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று தேவன் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். See, so many times our human mind works with definitions, formulas, combinations, all these calculations. That's what is driving us to make decisions. பாருங்க, மனித மனதின் நிமித்தமாக நாம கணக்கு போடுறதுலயும் ஃபார்முலாவை வச்சும் இப்படி நடக்கும்னு சொல்லி பல தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு வேலை செஞ்சு அதை எடுக்கிறோம். But God does not work with our formulas. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட வரைமுறைகளின் மூலமாய் தீர்மானிக்கிறவர் அல்ல. See, human thinking will say 1 plus 1 is 2. அங்கே மனிதனுடைய எண்ணத்தின்படி என்ன, 1 சேர்ந்தா 2. But in God's calculation, ஆனா கர்த்தருடைய கணக்குல பார்த்தா 5 plus 2 is not 7. அவருக்கு 5 2 சேர்ந்தா 7 இல்ல. 5 plus 2 is actually 5,000 plus. அவருக்கு 5 2 சேர்ந்தா 5000, அதுக்கு பிறகு கூட வருது. நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? ஆமென். You see 12 baskets. அங்க பார்த்தா 12 பாஸ்கெட், கடைசியா 12 கூட கிடைக்குது. Where did you get these 12 baskets of food? இந்த 12 கூட நிறைய அப்பம் இருக்குதே, எங்க இருந்துப்பா வந்தது? This is actually the residue of what these people, 5,000 people have eaten. இந்த 5000 பேர் சாப்பிட்டது போக மீதி தாங்க இது. அப்படியா? எங்க இருந்து வந்துச்சு? Where did it come from? இது எங்க இருந்துப்பா வந்தது? Bring a small tiffin box. அங்க ஒரு சின்ன டிஃபன் டப்பா கொண்டாராம். இதுதாங்க அங்க இருந்தாங்க வந்துச்சு. பார்க்குறேன்னு சொன்னா கிண்டல் பண்றியா? இந்த டிஃபன் பாக்ஸ்ல இருந்தா வந்துச்சு இவ்வளவு சாப்பாடும். அதுதாங்க கர்த்தர் செய்யறது. ஆமென். ஆண்டவர் கையில் டிஃபன் பாக்ஸ் போச்சுன்னா 5000 சாப்பிட்டு திருப்தியாகி 12 கூட நிறைஞ்சு கிடக்கும். You try to go on the reverse, trying to find the source of God's miracle, you will totally see yourself in a very crazy position. நீங்க பின்னாடி திரும்பி போய் தேவன் எப்படியப்பா இந்த அற்புதத்தை செய்தார்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மூளை குழம்பிடும். Inconceivable, impossible, improbable, ridiculous things God starts with and makes massive miracles. உங்களால் புரிந்து கொள்ள முடியாத, உங்களுடைய அறிவினாலே அறிந்து கொள்ள முடியாத, நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத, உங்களுக்கு எந்த காலத்திலும் புலப்படாத விதத்திலே தான் தேவனுடைய அற்புதங்கள் இருக்கும். Listen. நான் சொல்றது கவனிங்க. Wedding of Cana. இந்த கானானூர்ல ஒரு கல்யாணம் நடக்குது. The sweeter wine is served later. அந்த திராட்சரசம் ருசி உள்ளது கடைசியாக கொடுக்கப்படுகிறது. The man is asking, where did this come from? எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, எங்க இருந்து இது வருது?
The man would have said, you want to really see where it comes from? இங்கே பார்க்க போறியா, எங்கே இருக்கிறன்னு பார்க்க போறியா, வா காமிக்கிறேன். நிஜமாவா பார்க்கணும், வாங்க வாங்க. எங்கே கொண்டு போய் காமிச்சாங்க தெரியுமா? கிச்சனுக்கு போல, வெளியில எல்லாம் கால் கழுவிட்டு இருக்காங்களாம். அந்த பாத்திரத்தை காமிச்சு, இதுலேருந்து தான் வருது. அசந்து போயிருப்பான், என்ன அது கிச்சன்லேருந்து வர்ற சாப்பாடு வாயில் வைக்க ஆகலை, கால் கழுவுற தண்ணியிலேருந்து வர்றது ருசியாக இருக்குது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கரம் அதில் பட்டது. அவ்வளோ. ஆமென், ஆமென். கால் கழுவுற தண்ணியாக இருக்கலாம், ஒரு சிறு பிள்ளையின் உணவாக இருக்கலாம், கர்த்தர் கை வைப்பாரானால் எதையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நான் அதை உங்கள் வாழ்க்கைக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையாக நான் சொல்கிறேன். கர்த்தரால் செய்ய முடியாத ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ரிப்போர்ட்ஸை வச்சு, அனாலஜி வச்சு, மார்க்கெட்டை வச்சு, கால்குலேஷனை வச்செல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட டீல் பண்ணிங்கன்னா ஆண்டவர் சொல்லுறீங்க, பாரு நான் உனக்கு அற்புதம் செய்யணும், நீ பைத்தியமானதான் உனக்கு அற்புதம் செய்வேன். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை நான் என்ன பண்ணுறேன்னா நான் உயர்த்துறேன். ஆமென். இருக்கிறவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை எடுத்து நான் பயன்படுத்துகிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை எடுத்துகிட்டு போய் நான் யூஸ் பண்ணுறேன். உனக்கு என்ன வேணும்? நீ பெரிய ஞானியாக என்கிட்ட வந்தீனா என்னுடைய அற்புதத்தை நீ விளையும் கொள்ள மாட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரே, ஒரு பைத்தியக்காரனை போல இருக்கேன், எனக்கு புரியலன்னு சொல்கிறியா? கர்த்தர் அங்கே தான் அற்புதம் ஆரம்பிப்பார். அங்கே தான் தாவீது சொல்கிறான், பட்டயமும் இல்லை ஈட்டியும் இல்லை, ஆனால் யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். முடிவு ஜெயமாய் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. About a month ago, ஒரு மாசத்துக்கு முன்பதாக my daddy called me into his office. என்னுடைய அப்பா தம்முடைய ஆபீஸுக்கு என்னை அழைத்தார். And he said, Gabriel, what are you doing with the new church that we are going to build? Let's do something. Start the planning and all that. அந்த புதிய கட்டிடம் நம்ம கட்டணுமே, அதுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்க, அதுக்கு உள்ள திட்டங்களை நம்ம போடணும்லான்னு சொன்னார். So we said, okay, we'll go to meet the engineers and start the new planning and all that. நம்ம போய் அந்த இன்ஜினியர்ஸை பார்த்து அந்த காரியங்களை செய்வோம்னு நானும் சொன்னேன். So we went to their office. அந்த இன்ஜினியர்ஸுடைய ஆஃபீஸுக்கு நாங்கள் போனோம். And then we gave the requirement. அவர்களுடைய தேவை என்ன, நமக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு சொன்னோம். So we are going to build a church that will have 12,000 people who can be inside. 12,000 பேர் உள்ள உட்கார்ற மாதிரி ஒரு சபையை நாங்கள் கட்ட போகிறோம். And basement 2,000 people will be sitting, that is Sunday school. அங்கே சண்டே ஸ்கூலுக்கு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்ல 2,500 பிள்ளைகள் உட்கார்ற மாதிரி அது இருக்கணும். And under that, beside that, there will be offices, coffee shops, bookstore, massive. It's massive. You will have about 200 toilets or something like that. Massive. இப்போ அதில் சொன்னால் அதுக்கு பக்கத்தில் காஃபி ஷாப் வைக்கணும், இதில் புக் ஸ்டால் வரணும், இதில் ஆஃபீஸஸ் வரணும், அதே போல் அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வேணும், அப்படி எல்லாம் வச்சு நம்ம பெரிய அளவில் அதை கட்டணும்னு சொன்னோம். And when we said all that, அவங்க எல்லாத்தையும் அவங்க போட்டாங்க. and then the engineer asked me, அதுக்கப்புறம் அந்த இன்ஜினியர் என்ன கேட்டார், how much money do you have? எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை சார், லிட்ரலாக ஒன்றுமே இல்லை. we don't have any money. உண்மையாக கையில் எந்த பணமும் இல்லை. In any building project we did, we never started with money. நம்ம எந்த பில்டிங்கை கட்டினாலும் இதுவரையில் பணம் வச்சுட்டு நாங்கள் கட்டினதும் இல்லை. He said, in order to complete that building, it will take 70 crores, 70. 70 கோடி ரூபாய் ஆகும் நீங்கள் சொன்ன இந்த பிளானின் படி இதை கட்டி முடிக்க. It was a shock. அது எனக்கு உண்மையாகவே அதிர்ச்சியாக தான் இருந்தது. And then I called a lot of other people also and I asked them, can we do this? அப்போ நான் மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டேன், ஏன்ப்பா இதை பண்ண முடியுமா, நம்ம செய்யலாமா? And then myself and daddy, we sat for a discussion. அதுக்கு பின்பாக நானும் அப்பாவும் உட்கார்ந்து இதை குறித்து நம்ம பேச ஆரம்பித்தோம். Should we really do this? இதை நிச்சயமாக நம்ம செய்யணுமா? Even the land is not that valuable. அந்த அளவுக்கு அந்த நிலத்தினுடைய விலை கூட இல்லை. 70 crores, where will we go? 70 கோடி ரூபாய்னா எங்கே போகிறது? Never seen such money in our eyes. நம்ம கண்ணால் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. So I said, my faith was slowly shattering. அப்படி விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டே இருக்கு. I said, Daddy, I think we have to reduce the size of the building. அப்போ நான் அப்பாட்ட சொன்னேன், நம்ம அந்த கட்டடத்துடைய அளவை கம்மி பண்ணிடலாம். 4,000 to 5,000 people in one go will bring half the price at least. 4,000-5,000 பேர் ஒரு முறைக்கு உள்ள உட்கார்ற மாதிரி இருப்பாங்கன்னா இந்த விலையிலே பாதிக்கு நம்ம வந்துடலாம். அப்பாவுக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரியல. He said, ஏதாவது ஒன்று பண்ணுங்க, சீக்கிரம் ஏதாவது ஒன்று பண்ணி முடிங்க, ஏதாவது ஒரு டெசிஷன் எடுங்க. I went home.
நான் வீட்டுக்கு போயிட்டேன். My heart was troubled. என்னுடைய இருதயம் துடிச்சிட்டு இருக்க, ஒரு மாதிரி என்ன யோசனையில இருக்கேன். God gave a vision for 12,000 people. 12,000 பேர் உட்கார்ற இடத்துக்கு ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. To my daddy. என்னுடைய அப்பாவுக்கு கொடுத்தாரு. And now we say we don't have the money, the funds, it's expensive and we cannot do it and we are going to reduce it. இப்போ பணம் இல்லை, எங்களுக்கு பின்ன ஒன்றுக்கு வழி இல்லாமல் இருக்கு, அதனால இப்போ அவருடைய அளவை குறைக்கிற முயற்சியில் இருக்கிறோம். What should we do? நான் என்ன செய்யலாம்? So I went that night. I was so heavy hearted. அன்னைக்கு உண்மையாகவே இருதயத்தில் பாரத்தோட தான் படுக்கைக்கு நான் போனேன். And then in the night before my wife and I prayed, I said, I have an excellent idea. இரவில் அந்த படுக்கைக்கு முன்னாடி நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ணும் பொழுது நான் சொன்னேன், எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துருச்சு. 70 crores is nothing. இந்த 70 கோடி ரூபாய் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. I did a small calculation. நான் இப்போ ஒரு கணக்கு போட்டேங்க. என்ன calculation? 700 people, if they give 10 lakhs each, with the project is finished. 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிற 700 பேர் இருந்தா கட்டிடம் முடிஞ்சிடும். Wow. If we have 7,000 people who will donate a one-time donation of 1 lakh, 70 crores is finished. இப்போ 1 லட்சம் கொடுக்கிற 7,000 பேர் இருந்தா போதுங்க, இந்த 70 கோடி ரூபாய் முடிஞ்சிடும். That will be about for a space of about 3 to 4 years. இது 3-4 வருஷத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். 4 yearsல 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம எப்படியாவது ரைஸ் பண்ணிடலாம். எல்லாம் போயிட்டு பயங்கர உற்சாகமாயிட்டேன் நான். அப்போ இந்த பிளான் அப்படியே இருக்கட்டும், we'll keep it. அந்த பிளானின் படியே கட்டிரும் அப்படின்னு சொல்லிட்டேன். 700 people, 700 பேர் or 7,000 people, அல்லது 7,000 பேர், let's raise it. நாம் நிச்சயமா அதை கட்டி விடுவோம். I went to bed. நான் படுக்கைக்கு போயிட்டேன். Next morning I woke up. அடுத்து நான் காலையில் நான் எழும்பின பொழுது and I sat for prayer. நான் ஜெபத்துக்காக உட்கார்ந்த போது I said, Lord, please raise 700. ஆண்டவரே, 7,000 people. 700 பேரை அல்ல 7,000 பேரை நீங்க எழுப்பி தரணும். The Lord spoke to me. ஆண்டவராகிய தேவன் அப்பொழுது என்னோட பேசினார். Where am I in the 700 or 7,000 people? எனக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு கேட்டார். இந்த 700 7,000 சொல்றியே, இதுல நான் எங்க இருக்கேன்னு கேட்டார். நான் எனக்கு எதுப்பா, நான் எவ்வளோ கொடுக்கணும்? நான் உனக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தா போதுமா? இல்லை 1 லட்சம் தட்டுமா? அழுதேன் ஆண்டவர்கிட்ட. தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவரே. அல்லேலூயா. எனக்கு 700 பேரும் வேணாம், 7,000 பேரும் வேணாம், நீர் ஒருவரே போதும். ஆமென். Next day I came to Dad and said, Dad, I think we need to do this. அப்பாட்ட அடுத்த நாள் வந்து சொன்னேன், நம்ம நிச்சயமா அதை செய்து முடிக்க போறோம். அப்பா சொன்னாங்க, கர்த்தர் தருவார். ஆமென். நீங்க ஆரம்பிங்க, ஆமென். பிளான் பண்ணுங்க, ஆமென். கர்த்தர் தருவார். ஆமென். இங்க நிறைய பேர் மிரண்டுட்டு இருப்பீங்க, என்ன இவர் என்னென்னமோ சொல்றாரு. நடக்கும். ஆமென். நடக்குமா நடக்காதா? நடக்கும். கர்த்தருக்கு 700 பேர் தேவையில்லைங்க. காற்றையும் காண மாட்டாய், தண்ணீரையும் காண மாட்டாய், பள்ளங்கள் தண்ணீரால் நிரம்பும். அதான் கர்த்தர். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். நம்ம மனுஷ கணக்கு வந்து மனுஷனை பார்த்துட்டு இருக்கோம். 700 பேர், 7,000 பேர், இவங்க கொடுப்பாங்களா அவங்க கொடுப்பாங்களா? அப்போ இனி நம்ம பாஸ்டர் வேலை என்ன? இந்த 1 லட்சம் கொடுக்குற ஆள்லாம் யாரு? யார் 10 லட்சம் கொடுப்பா? அப்படி சொல்ல, நீ அவங்கள பார்க்காத, நீ என்ன பாரு. ஆமென். ஐ கேன் கிவ் யூ வாட் யூ வாண்ட். உன்னுடைய தேவை என்னமோ அதை சந்திக்க நான் திரும்பி பார்க்குறோம். நான் உண்மையாக சொல்கிறேன், நேற்றுக்கு when the engineers came, we said this is what we want. அங்க என்ஜினியர்ஸ் வந்த பொழுது நாங்கள் சொன்னோம், இதுதான் எங்களுக்கு வேணும். எங்க சார் காசு எவ்வளோ? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, டிசைன் போடுங்க, கர்த்தர் தருவார். ஆமென். கர்த்தர் தருவார். தேவன் தரிசனம் கொடுத்திருந்தா அது நிறைவேறும். எஸ் லார்ட். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆவியினாலே ஆகும். இந்த சாப்பல் கட்டணும், இன்னும் எங்களுக்கு பிரமிப்பாக இருக்குது, இது எப்படி முடிஞ்சுதுன்னு. ஏன்னா இதுக்காக விசேஷமாக கலெக்ஷன் எதுவுமே பண்ணலை. கடந்த 2.5 ஆண்டுகளாக அது நடக்குது. ஒரிஜினலாக நாங்கள் போட்ட பிளான் வந்து 40 லட்சத்தில் அந்த வேலையை முடிக்கணும்னு. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் எந்த ஒரு கடன் இல்லாமல் 3.5 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட செலவாயிருக்கு. எங்கேருந்து வந்துச்சு அதை ட்ரேஸ் பண்ணணும்னு பார்த்தா தெரியல, எங்கேருந்து வந்து தெரியல. வி டோன்ட் நோ. இன்றைக்கும் பிரமிப்பாக இருக்குது, எப்படி ஆண்டவர் இது முடிஞ்சது தெரியல. ஒன்னே ஒன்று தெரியும், கர்த்தர் அங்கே இருந்தார். ஆமென்.
மனுஷனுடைய ஞானத்துக்கு புத்திக்கு எட்டாதுங்க, எட்டாது. கர்த்தர் இருப்பார். எனக்கு ஒரு பெரிய ஒரு வசனம் ஆண்டு எனக்கு ரொம்ப இன்னைக்கு என்கரேஜ் பண்ணது என்னன்னா, 6 லட்சம் பேர் சொல்றாங்க முடியாது. ஏங்க அது ஃபுல் காங்கிரிகேஷன், அது 6 லட்சம் பேர் சொல்றாங்க முடியாது, 2 பேர் சொல்றாங்க முடியும். யாருடைய வாக்கு நிறைவேறினது? 2 பேர் வாக்கு தத்தத்தை பார்க்குறாங்க, 6 லட்சம் பேர் பிரச்சனையை பார்த்தாங்க. நீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க? எழும்பி நில்லுங்க, நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஆமென். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, ஒன்றும் தடைபடாது. ஆமென். அதை விசுவாசிக்கிறீங்களா இன்றைக்கு? ஹல்லேலூயா. Do you believe that this morning? நீங்கள் இன்றைய காலையில் அதை விசுவாசிக்கிறீர்களா? God is going to empower you to face the giants of your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்நோக்குகிற அந்த ராட்சசனை சந்திக்கிற வல்லமையை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார். Today he is going to fill you with new power. ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்களை ஒரு புதிய வல்லமையினால் இடைக்கட்டுகிறார். எத்தனை பேர் இதை பிலீவ் பண்றீங்க? ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவருக்கு கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Lord, you are the God who empowers me to face giants in my life. என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதான ஆண்டவரே அந்த ராட்சசர்களை சந்திக்கத்தக்க பலத்தை வல்லமையை எனக்கு தருகிற தேவன். Oh hallelujah. Don't look at your hand. உன்னுடைய கைகளை நான் பார்க்க மாட்டேன். Don't look at your own, limitation. உங்களுடைய எல்லைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம். God is limitless. தேவனாகிய கர்த்தர் எல்லைகளை கடந்து கிரியை செய்கிற தேவன். Hallelujah. Hallelujah. He is a limitless God. அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் எல்லைகளை தாண்டி அவர் செய்வார். What he will do, no man can even understand. அவர் உங்களுக்காக செய்ய போகிற காரியத்தை ஒரு மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாது. What he can do, no eye has seen. அவர் செய்ய போகிற காரியத்தை கண்களால் நாம் காணவும் இல்லை. What he can do, no ear has heard. எந்த ஒரு காதுனாலும் அவருடைய காரியங்களை இன்னும் நாம் கேள்விப்படவும் இல்லை. God is powerful. அவர் வல்லமை உள்ள தேவன். You have a choice. உங்களுக்கு முன்பாக ஒரு தெரிந்தெடுப்பு இருக்கிறது. Do you want to trust yourself? நீங்கள் உங்களை நம்ப போகிறீர்களா? Or you going to trust a God who can do above and beyond what you ask or think? நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்ய வல்லவரான தேவனை நோக்கி பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் அந்த தேவனை இன்னைக்கு பார்க்கறீங்க? ஹalleluya. Oh hallelujah. ஹalleluya. நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், செய்வதை தடுப்பவன். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்குப்பான தேவன் யார்? சேர்ந்து சொல்லுவோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது சொல்லுவோம். நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? சொல்லுவோம். தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்குப்பான தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? சொல்லுவோம். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? ஓ வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? சொல்லுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர், உமக்குப்பானவர் யார்? Hallelujah. Yes, mighty God. உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் உமக்குப்பானவர்
உமக்கொப்பானவர் யார்? ஒரு 2 நிமிஷம் நல்ல கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ ரபல ரப ஷந்தல ரபதுல Hallelujah. Hallelujah. Give him praise. Hallelujah. Give him praise. Oh, he is a God who makes us face the giants. ஆண்டவராகிய தேவன் நாம் ராட்சசர்களை சந்திக்க வல்லமையை தருகிற Hallelujah. தேவன். Hallelujah. You will not come back dead. Hallelujah. You will not come back dead. நீங்க யுத்தத்துக்கு போயிட்டு செத்த முகமா திரும்பி வர போறதில்லை. You will come back with victory. நீங்கள் வெற்றியோடு கூட திரும்பி வருவீர்கள். The God of David is still alive. தாவீதுடைய தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாகவே இருக்கிறார். This battle is not for your embarrassment. இன்றைக்கு இந்த யுத்தம் நீங்கள் வெட்கப்படுவதற்காக வந்தது அல்ல. This is going to bring a prize. இது உங்களுக்காக பெரிய பரிசை கொண்டு வர போகிறது. This is going to exalt you to a new level. இது உங்களுடைய வாழ்க்கை ஒரு உயரத்துக்கு கொண்டு போக போகிறது. It will raise your exaltation. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நீங்கள் கண்டிராத உயரத்திற்கு இந்த யுத்தத்தின் மூலமாய் போக போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. You will not be a laughing stock. நீங்கள் மற்றவருக்கு முன்பாக நகைப்புக்கிடமாய் இருக்க போகிறதில்லை. God will raise your glory 10 times than the strongest man in your country. ஆண்டவராகிய தேவன் உங்கள் நட்டாரத்திலே உங்கள் ஜனத்தின் மத்தியிலே 10 மடங்கு சமர்த்தராக உங்களை வைப்பார். Thank God for the Goliath. கர்த்தர் கொண்டு வருகிற அந்த கோலியாத்துகளுக்காக நன்றி. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம்? ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. வெற்றி உம்முடையது. ஆமென். வெற்றி உம்முடையது. ஆமென். நிச்சயமா நான் சொல்றேன், உங்களுடைய பலத்திற்கும் உங்க சத்துவத்திற்கும் ஏற்ற காரியங்களை கர்த்தர் கொண்டு வந்திருந்தா அதுல பெரிய சாட்சி ஒண்ணும் கிடையாது. ஆனா கர்த்தர் எங்களை கொண்டு போய் உங்களை நிறுத்துறாருன்னா, நீங்க சின்ன ஆளு, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவங்க, அதுவும் அப்பாவுடைய ஆடு, அதை வச்சு நிக்கிற உங்களை ஆண்டரை கொண்டு போய் ஜெயண்ட்டுக்கு முன்னாடி போய் நிறுத்துறாரு. ஏன் ஆண்டவரே என்னை இந்த மாதிரி ஒரு ப்ரெடிகமெண்ட்ல கொண்டு போறீங்க நீங்க கேட்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க போனாதான் உன்னை நான் உயர்த்த முடியும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் என் பட்டயத்தோட நான் போல, மற்றவங்ககிட்ட இருந்து இரவல் வாங்கிட்டு நான் போல, உம்முடைய கரத்தை பிடிச்சிட்டு நான் போறேன். கரம் பிடித்தவர் கைவிட மாட்டார். இங்க ஒரு சிலருக்கு நேரடியான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கைக்கு, உங்க குடும்பத்திற்கு, உங்க சூழ்நிலைக்கு கர்த்தர் நேரடியா சொல்றாரு, நான் மகிமைப்படுவேன். எஸ் லார்ட். நான் மகிமைப்படுவேன். ஆமென். 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 நான் மகிமைப்படுவேன். நான் மகிமைப்படுவேன். Oh yes. நன்றி இயேசு. Oh yes. Oh yes. Oh yes. Stay focused on the prize. உங்களுக்கு வைத்திருக்க பரிசின் மேலே உங்களுடைய கவனத்தை வையுங்க. Stop looking at the problems. உங்களுடைய பிரச்சனைகளை தயவு செய்து பார்க்காதீங்க. See the footsteps you have crossed. கடந்து வந்த பாதைகளிலே உங்களுடைய அடிச்சுவடுகளை திரும்பி பாருங்க. That God is still with you. He has not left you. அன்றைக்கு ஜெயம் கொடுத்த அதே கர்த்தர் உங்களோடு கூட இப்பொழுதும் இருக்கிறார். Stick to the familiar. உங்களுக்கு பழக்கப்பட்டது எதுவோ அதிலே நிலைத்திருங்க. God can work wonders with simple things. ஆண்டவராகிய தேவன் உங்களிடத்தில் இருக்கிற சிறிய காரியங்களை கொண்டு மகத்துவமான காரியங்களை செய்ய வல்லவர். Hallelujah. Hallelujah. Step out in faith. நீங்கள் விசுவாசத்தோடு காலடி எடுத்து வையுங்கள். Step out in faith. நீங்கள் விசுவாசத்தோடு காரியத்திலே இறங்குங்கள். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு செல்லுகிறார். ஆமென். இப்பொழுது உங்களோடு செல்லுகிறார். ஆமென். உங்களோடு செல்லுகிறார். ஆமென். உங்களோடு செல்லுகிறார். ஆமென். Thank you mighty God. ஆண்டவராகிய தேவனே உமக்கு நன்றி ஐயா. For your promises. ஆண்டவரே வல்லமையின் தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி. For your power. ஆண்டவரே நீர் கொடுக்கிற அந்த வல்லமைக்காக நன்றி. For your presence. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக We நன்றி. receive your word today. இன்றைக்கு நாங்கள் உம்முடைய வார்த்தையை பெற்றிருக்கிறோம். Without a shadow of doubt. ஆண்டவரே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லாதபடி நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். We trust you. நாங்கள் உம்மையே நம்புகிறோம். Thank you. நன்றி ஆண்டவரே. Thank you. நன்றி இயேசுவே. Thank you. நன்றி ஆண்டவரே. Amen. ஆமென்.